श्रीशैलेश दयापात्रम् दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनयाः विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगळम् प्रणमामि मूर्ध्ना। भूतं सरस्य महदात्वय भटनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्गिरेणु परकाल यतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिन् प्रणतोऽस्मि नित्यम्। मखायां मकरे मासे चक्रांशं भार्गवोद्भवम् महीसारपुराधीशं भक्तिसारमहं भजे। रामानुजपदच्छाया गोविन्दाह्वानवाहिनी तदायत्तस्वरूपासा जीयान्मद्विश्रमस्थली। ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அவதரித்து எம்பெருமானிடத்தில் நம் அனைவருக்கும் பக்தி ஏற்பட வேணும் என்பதற்காக எத்தனையோ பாசுரங்களையும் ஸ்லோகங்களையும் ஸ்ரீசூக்திகளையும் அனுகிரகித்தனர். அந்த சம்பிரதாயத்தில் வந்த ஆச்சாரியர்களை ஓராண் வழி சம்பிரதாயத்து ஆச்சாரியர்கள்னு சொல்லுவோம். பூர்வாச்சாரியர்கள் என்றும் அவர்கள் ஆசையோடு அழைக்கப்படுகிறார்கள். அப்படி பல ஆச்சாரியர்களுக்கு நடுவில் சுவாமி எம்பெருமானார் ராமானுஜர் நடு நாயகமாக எழுந்தருளி இருக்கிறார். ஒரு குரு பரம்பரையை ஹாரம்னு வைத்துக் கொண்டால் ரத்னஹாரம், புஷ்பஹாரம், அத போல ஹாரமாக கொண்டால் ஹாரத்துக்கு நடு நாயக கல். அதுபோல சுவாமி ராமானுஜர் விளங்குகிறார். அவருக்கு முற்பட்ட ஆச்சாரியர்கள் பலர், அவருக்கு பிற்பட்ட ஆச்சாரியர்கள் பலர். இவர்களை இந்த சம்பிரதாயத்துக்கு துரந்தரர்கள், மூர்தாபிஷிக்தர்களாக எழுந்தருளியிருந்தவர்கள் என்றெல்லாம் கொண்டாடுகிறோம். அப்படி ராமானுஜர் காலம் என்பது இச்சைக்கு சுமார் 1009 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. 1017வது வருஷம் ஆங்கில கணக்கின்படி 1017 ராமானுஜர் அவதரித்தார். 120 ஆண்டுகள் இப்பூவுலகத்தில் எழுந்தருளி இருந்தார். அவர் அவதரித்து இன்னும் சில ஆண்டுகள் கழித்து குரோதனான்னு பெயர் பெற்ற சம்பத்சரத்தை அவருடைய உடன் பிறந்த சகோதரர் என்று சொல்லுவது ஒன்றுவிட்ட சகோதரர்னு நாம தமிழில் சொல்லிக் கொள்கிறோம். அத போல கூட பிறந்தவராய் பிராதாவாய் கோவிந்த பெருமாள்ங்கிற சுவாமி எழுந்தருளி இருந்தார். மதுரமங்கலம்ங்கிற ஆச்சரியமான கிராமம் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் வட்டத்தில் உள்ளது. அங்குதான் இந்த சுவாமி அவதரித்தார். குரோதன சம்பத்சரம்னு கூறினேன். அது 1026. அதிலிருந்து தற்போது 1000 ஆண்டுகள் பூர்த்தியாகி 2026 தற்போது உள்ளோம். அப்படின்னா அந்த சுவாமி அவதரித்து 1000 ஆண்டுகள் நிறைவேறுகின்றன. சஹசிராப்தி மகோத்சவம் 1000 ஆண்டுகள் நிறைவேறி அவர் நமக்கு என்ன கொடுத்து விட்டு சென்றார், அதை பார்த்து நாம் என்ன நடக்க வேணும், இதெல்லாத்தையும் இந்த நன்னாளில் அனுபவிக்க வேணும். இந்த சந்தர்ப்பத்தில் அதுல ஒரு போதையந்த பரஸ்பரம்னு சொன்னதாக இருக்க வேணும் என்றுதான் இந்த உபன்யாச தொடர் ஏற்பாடாகி உள்ளது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் தை மாசம் புனர்வசு நட்சத்திரத்தில் இந்த சுவாமி அவதரித்தார். புனர்வசுவுக்கே ஒரு சிறப்பு, ராமனுடைய திருநட்சத்திரம்னு ஒரு சிறப்பு, கூடவே திருவாதிரைக்கு மறு நட்சத்திரம்ங்கிற சிறப்பு. திருவாதிரையில பெருமானாருடைய அவதாரம்,
எப்ப அதுக்கு அடுத்த பட்டத்தை இவர் ஏற்றுக்கொண்டாரோ, அவருக்கு அடுத்து குரு பரம்பரையில் அடுத்த ரத்தனமாக, ஆச்சாரிய ரத்தனமாக இந்த சுவாமி எழுந்துள்ளி இருந்தாரோ, அப்ப அவருக்கு அடுத்த நட்சத்திரத்தில் அவதரித்தார் என்பதும் ஏற்றமுடையதுதான். அப்படி பார்த்தோம்னால் நேற்றைக்கு முந்தா நாள், அதற்கு முந்தின நாள், இதெல்லாம் இந்த கஷேத்திரத்துல கோலாகலமா உற்சவம் நடந்தேறிய நாள். ஒரு பக்கம் தை திருநாள், நம்பெருமாளுடைய 10 நாள் உற்சவம். மற்றொரு பக்கத்தில் எம்பாருடைய சாத்துமறை திருநாள் தை புனர்வசு. தை மாசம் புனர்வசு நட்சத்திரத்தில் இந்த கஷேத்திரத்தில் திருத்தேர் என்பது அன்னியிலிருந்து ஏற்பாடாகி இருப்பது. அதனாலே ஒரு வழக்கம், நம்பெருமாளுக்கு ஏது உற்சவம் என்றாலும் ஒன்னு உற்சவத்துக்கு புறப்படுவதற்கு முன்னால் ஆழ்வாராச்சாரியர்கள் சாத்துமறை நடக்க வேணும், அல்லது உற்சவம் முடிந்தவர் திரும்ப எழுந்தருளின பின்னால் தான் அவர்களுடைய சாற்றுமுறை நடக்க வேணும். அதனால் இது தைப்புணர்வசுவாக இருந்தால் தேர் திருவிழாவாகிவிடும். அந்த சந்தர்ப்பத்தில் எம்பார் உற்சவம் சேர்த்து நடத்த முடியாது என்பதற்காக ஆண்டுதோறும் முதல் நாள் இரவு அவருடைய உற்சவம் நடந்தேறுகிறது. ஆனால் உண்மையில் பார்த்தால் தை மாசம் புனர்வசு நட்சத்திரம். அதுல இந்த தடவையும் சரி, எந்த தடவையும் சரி, ஒரு சேர்த்தி பார்த்தால் திருவாதிரை, புனர்வசு, கூடவே அடுத்தடுத்து மக நட்சத்திரம் வந்து விடாதா? இன்று மக நட்சத்திரம், தை மாசத்தில் மக நட்சத்திரம் ஆசிரிமா திருமிழியாழ்வாருடைய திருநட்சத்திரம். அது என்ன, எந்த வருஷமும் அப்படித்தானே நடக்க போகிறது. மகம் மாறப்போவதில்லை. புனர்வசுவில் இருந்து மகம் எத்தனை நாள் என்பதும் மாறப்போவதில்லை. அப்ப எப்பொழுதாக இருந்தாலும் திருமிழியாழ்வார் உற்சவமும் எம்பார் உற்சவமும் ஒன்றாகத்தானே வரப்போகிறதுன்னு காலக்கணக்கில் சொல்லிவிடலாம். ஆனா அதை தாண்டி இந்த கஷேத்திரத்துக்கு ஏற்றம் இடக்கணக்கின்படி பார்த்தால் ஒரே சன்னிதானத்துக்குள்ள 2 பேரும் எழுந்தருளி இருக்கிறார்கள் என்பது தனி சிறப்பு. எந்த கஷேத்திரத்துல இந்த நாளை கொண்டாடினாலும் 2 பேர் உற்சவமும் ஒன்னாகத்தான் வரும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனா 2 திருமேனிகளும், 2 பெருமாளும், 2 ஆழ்வாரும் ஆச்சாரியனும் ஒரே இடத்தில் எழுந்தருளி இருக்கிறார்களான்னு பார்த்தால் அது இந்த கஷேத்திரத்துக்கு உண்டான தனி சிறப்பு. திருமிழியாழ்வாருடைய சந்நிதிக்குள்ளேயே எம்பார் எழுந்தருளி இருக்கிறார். அவர் அவதரித்து பல நூற்றாண்டுகள், 10 நூற்றாண்டுகள் முடிந்து விட்டன. 16 ஷட்டப்த பூர்த்திகள் ஆகி அதற்கப்புறம் 40 ஆண்டுகள் ஓடிவிட்டன. 16 ஷட்டப்த பூர்த்தி 960. அத்தோட இன்னொரு 40 ஆண்டுகள் கூட்டினோம்னால் இப்ப 1000வது ஆண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது 1026 2026 வரை கணக்கு. அந்த எம்பார் தை மாசம் புனர்வசு நட்சத்திரத்தில் அவதரித்தாரே, அவர் என்ன நம்ம சம்பிரதாயத்துக்காக செய்திருக்கிறார், அதை பார்த்து நாம் என்ன நடந்து கொள்ள வேணும்னு சற்று புரிந்து கொள்வோம். முதல்ல திருமிழியாழ்வார் சன்னதி, எம்பார் சன்னதி, இந்த 2 ஒன்றாக இருக்கிறதே, எதனால ஓரிடத்தில் எழுந்துருளி இருக்கிறார்னு பார்த்தால் 2 பேரை பத்தி ஒரு வார்த்தை நம்ம சொல்லலாம். அழகிமணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்தில் ஆச்சரியமா அனுகிரகிக்கும் போது ஒரு பிறவியிலே 2 பிறவியானார், இருவர்னு குறிப்பிட்டார். ஒரு பிறவி, ஆனா அந்த பிறவிக்குள்ளேயே 2 பிறவி ஆக வேண்டும். கண்ணன் திருமிழியாழ்வார், அவர் எடுத்தது அதுதான். கண்ணனும் ஓரிடத்தில் பிறந்தார். ஒருத்தி மகனாய் பிறந்தவர் ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தார். பிறந்த போதே மதுரா, புகுந்த போது கோகுலம். பிறந்த போது வசுதேவர் தேவகி, புகுந்த போது நந்தகோபாலன் யசோதை. பிறந்தகத்துக்கு தகுந்தா போலே ருக்மிணியை கல்யாணம் பண்ணி கொண்டார். உக்ககத்துக்கு தக்கா போலே நப்பின்ன பிராட்டியை திருமணம் பண்ணி கொண்டார். இப்படி ஒரு பிறவியிலே 2 பிறவியானார் இருவர் என்று அங்கு கூறிவிட்டார். ஆனா இந்த சன்னதியை சேவிக்கும் போது ஒரு பிறவியிலே 2 பிறவியானார் இருவர் திருமிழியாழ்வாரும் எம்பாரும் என்றே தோன்றும். இங்கு எப்படி 2 பிறவி? ஏன் திருமிழியாழ்வார முதல்ல 2 பிறவின்னு சொல்றார்? கண்ணனுடைய 2 பிறவின்னா புரிகிறது. திருமிழியாழ்வாருக்கு 2 பிறவியானால் பிருகுகுலத்தில் அவதரித்தபடியால் பார்கவராக எழுந்தோடி இருந்தார். அதுதான் பிறந்த போது பிறவி. ஆனா அவரை வளர்த்ததுன்னு பார்த்தால் திருவாளன் பங்கைய செல்வியின் இருவர் வளர்த்தனர். அவர்கள் பிரம்பை அறுத்து கூடை நாற்காலி பின்னி ஜீவனம் நடத்தியவர்கள். அங்குதான் வளர்ந்திருக்கிறார். அதனால பிறந்த போது ஒரு குலம், வளர்ந்த போது ஒரு குலம். அதனாலதான் திருமிழியாழ்வார 2ன்னு சொல்லுகிறோம். அதோட திருமிழியாழ்வாருக்கு ஒரு சிறப்பு. சாக்கியம் கற்றோம், சமணம் கற்றோம், சங்கரனார் ஆக்கிய ஆகம நூல் ஆராய்ந்தோம் என்று 700 ஆண்டுகள் ஒவ்வொரு சம்பிரதாயத்திலேயாக இருந்திருக்கிறார். நான் இந்த சம்பிரதாயத்துல இத்தனை வருஷம் கழிச்சிருக்கேன், அந்த சம்பிரதாயத்துல அத்தனை வருஷம் இருந்திருக்கேன். பாக்கியத்தால் செங்கட்கரியானை சேர்ந்தோம்.
கடைசியா பெருமான பாக்கியவசத்தால வந்து சேர்ந்தேன். நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் உய்பவர் குய்யும் வண்ணம் திருவரங்கம்னு தொண்டடிக்குடி ஆழ்வாருடைய பாசம். அப்படி பல க்ஷேத்திரங்கள்லயும் வாழ்ந்திருக்கார். பல பேரோட வாத பிரதிவாதங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறார். இதுதான் திருமழிசை ஆழ்வார் ஒரு பிறவியிலே இரு பிறவியானார். என்ன பிறந்தது ஒன்று வளர்ந்தது ஒன்று. அது பிறப்பை பத்தி சொல்ல வந்தது. ஆனா கூடவே இன்னொன்னு புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு பிறவிலே இரு பிறவிங்கிறது பிறக்கும் போது பிருகுகுலம், வளர்ந்த போது பெரம்பெருத்து ஜீவிப்பவன்கிறதுக்காக சொல்லப்பட்டதே தவிர ஒவ்வொரு சம்பிரதாயத்திலேயே பல சம்பிரதாயத்தில இருந்தாருங்கிறதுக்காக அங்க சொல்லப்படவில்லை. ஆனா இப்ப அடிய விண்ணப்பம் பண்ண எம்பார் விஷயங்கிறது பிறந்தது ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயாக இருந்தாலும் உள்ளங்கை கொணர்ந்த நாயனாராக சைவ சம்பிரதாயத்தை அவலம்பித்து திரும்ப பெரிய திருமல நம்பிகளாலே திருத்தப்பட்டு மீண்டும் ஸ்ரீவைஷ்ணவத்துக்கு வந்து சேர்ந்தபடியால் ஒரு பிறவியிலே இரு பிறவியானார்னு சொல்லலாம். ஆகவே திருமழிசை ஆழ்வாரும் சரி எம்பாரும் சரி ரெண்டு பேரும் ஒரு இடத்துல பிறந்தனர், ஒரு இடத்துல வளர்ந்தனர். உண்மை என்னான்னு தெரிந்து கொண்டு மீண்டும் வந்து சேர்ந்தார்கள். அந்த அளவுல ஒரு சாதிருஷ்யம், அந்த அளவுல ஒரு ஒற்றுமை, அதனால் ஒரு சன்னதியில் எழுந்தருளி இருக்கிறார்கள் என்றும் நாம ஆனந்தமா சொல்லிக் கொள்ளலாம். அப்படி திருமழிசை ஆழ்வாருடைய திருநட்சத்திரத்தை அன்னைக்கு தொடங்கி இன்றிலிருந்து 15 நாட்கள் எம்பார் வைபவமாக அனுபவிக்க போகிறோம். திருமழிசை ஆழ்வார் நட்சத்திரத்தன்னைக்கு எம்பார் வைபவம் கேட்கணுமா, திருமழிசை ஆழ்வார் வைபவம் கேட்கணுமானால் ரெண்டு பேருடைய பாசுரமும் நடவடிக்கையும் ஒத்துத்தான் போகும். இவர்கள் இருவருமே இன்னென்னதுதான் பெருமான்னு தெரிந்து கொண்டு அதன்படிக்கு வாழணும்னு விருப்பப்பட்டவர்கள். உரையிலிடாதவர் இன்னும் திருமழிசை ஆழ்வாருக்கு ஒரு பட்ட பெயர். உரையிலிடாதவர்னா கத்தியை கையில பிடிச்சிருக்கணும், அவர் அப்படி பிடிச்சிருக்கிறதா தெரியல. உரையிலிடாதவர் உண்மையா திருவங்கி ஆழ்வார், அவரிடத்துலதான் வேல் இருக்கு, வாழ் இருக்கிறது. ஆனா இவருக்கே உரையிலிடாதவர்னு பேர் வந்ததுனால் தன்னுடைய நாக்கு தான் இவருக்கு கத்தி. அத உரையில போட மாட்டார். தைரியமாக நினைத்ததை எடுத்து சொல்லக்கூடியவர். அந்த போல பாசுரங்களை வைத்தும் அதை பார்த்து ஆளவந்தார் எழுதின ஸ்தோத்திர ரத்தனத்தை வைத்துந்தான் பெரிய திருமல நம்பிகள் எம்பாரை திருத்துகிறார். இவர் எப்ப செய்வரானாரோ அப்ப திருத்தி இந்த சம்பிரதாயத்துக்கு திரும்ப கூட்டி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பாசுரங்கள்லாம் எடுத்து சொல்ல வேண்டாமா? பிரமாணத்தினுடைய ரீதி கதி இப்படிதான் இருக்கு, நீர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர், திரும்ப வாரும்னு அழைக்க வேண்டும். இந்த நாளை போலல்லாமல் அந்த நாளில் வாத பிரதிவாதங்கள் எல்லாம் சம்பிரதாய ரீதியாகவும் கொள்கை சித்தாந்த ரீதியுமாகவும் தான் இருக்கும். பாக்கி இது அதுங்கிற பேச்செல்லாம் அப்போது இல்லை. வித்வான்களா இருந்து எடுத்து சொல்லுவார்கள், ஆமா இந்த சம்பிரதாயம் தான் சரியாக பொருந்துகிறது, வேதத்துக்கு ஏற்ற சம்பிரதாயமா இருக்குன்னு சொன்னா வரப்போகிறார்கள். அப்ப அதை எடுத்து சொல்ல வேண்டுமானால் திருமழிசை ஆழ்வார் அருளி செய்த பாசுரங்கள் கைவிளக்காக இருக்கும். அவர் தான் இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தின் ஏற்றத்தையும் திருமாலே பரதத்துவம், அவர்தான் பரத்தமுடையவர்ங்கிறதையும் வலிய தெரிவித்திருக்கிறார். ஆனந்தமா சொல்லியிருக்கார், சந்தேகத்துக்கு இடமில்லாம சொல்லி உள்ளார். அந்த விஷயம் எம்பாரோட ஒத்து போகிறது. பாசுரத்தின்படிக்கு திருமழிசை ஆழ்வார் பாடிவிட்டார். வாழ்க்கையில நிஜமாவே அதை பட்டு பார்த்தவர் இல்லையோ. வைத்தியர் இருப்பார், நாம போய் இந்த உடம்பு சரியில்லைன்னு கேட்போம், இந்தா மருந்துன்னு சீட்டு எழுதி கொடுத்து விடுவார். எனக்கு என்ன உடம்பு வந்திருக்கோ அது நீர் பட்டிருக்கீரா அப்படின்னா தான் நீர் சொன்னதை நான் நம்புவேன்னு சொன்னா என்ன ஆகும்? அப்பனா வைத்தியர் ஆளு நோயாளியா இருந்தா தான் நடக்கும். அவர் நமக்கு பார்த்துட்டு இருக்க மாட்டார். யாராக இருந்தாலும் அதை அவர்களும் பட்டு இருக்கிறார்கள்னு சொல்ல முடியாது. ஆர்வத்திட்ட போறோம், எனக்கு வாழ்க்கையில என்ன கட்டமா இருக்கு, எப்படி நான் நடந்துக்கணும்னு சொல்லிக்கோங்களேனால் அந்த கட்டத்தை அவர் பட்டவரா இருந்தா தான் அதை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதே போலத்தான் இங்கேயும் பார்த்துக்கணும். திருமழிசை ஆழ்வார் பாடிவிட்டார், இந்த இடத்துல எம்பார் நிஜமாவே அந்த கட்டத்தை பட்டு பார்த்துட்டார். அவர் பிறந்தது ஸ்ரீவைஷ்ணவமாக இருந்தாலும் மற்றொரு இடத்துல போய் இருந்து பார்த்துட்டு வந்தபடியாலே கஷ்டம் தெரியும்னு அர்த்தம். வெயிலினுடைய அருமை கண்டிப்பா அவருக்கு புரியும். நாமெல்லாம் எப்பவும் நிழல்லையே குடுகுடுன்னு உட்காந்து வெயில் சொல்றது இப்பவே ஆரம்பிச்சிருப்போம். தை மாசம் பாதி தாண்டின உடனேயே இப்போதுல இருந்தே வெயில் ஆரம்பித்து விட்டது. இதனால போய் வெயில்ல பாத்தீரா, நீங்க அப்படியே வாடிட்டுலா, நாள் முழுக்க வெயில்ல வேலை பார்க்கிறீங்கன்னா ஒண்ணும் இல்ல, வீட்டுக்குள்ளதான் இருக்கும். ஆனா இருந்து கொண்டே வெயில் சுடும்னு சொல்லுகிறோம் இல்லையோ, அத போல பல ஆழ்வார்களும் ஸ்ரீவைஷ்ணவத்துல இருந்து கொண்டே இதை தவிர வெளியிடம் சூடும்னு சொல்லியிருக்கலாம். ஆனா திருமழிசை ஆழ்வார் எம்பார் தான் நிஜமா போய் பார்த்து வெயில் சுடும்னு தெரிந்து கொண்டு திரும்பி வந்தவர்கள். அதனாலதான் விண்ணப்பிச்சேன், ஆழ்வார் என்ன பாடினாடோ அதன்படிக்கு வாழ்க்கையிலே பட்டு தெரிந்து கொண்டவர். பட்டு தெரிஞ்சின்றாலே நன்னா புரிஞ்சு கொடும். இனிமே திரும்ப அந்த வம்புக்கு போகவே மாட்டோம் இல்ல. அத போல ஒரு பெருமை இருவருக்கும் இருக்கிறதுங்கிறது இந்த க்ஷேத்திரத்துக்கு உண்டான ஏற்றம்ங்கிறதுக்காக விண்ணப்பிச்சேன். அடியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு காக்கும்
நிழல் எம்பார். இவருக்கு கோவிந்த பெருமாள்னு இயற்பெயர்னு விண்ணப்பம் பண்ணினர். பின்ன எம்பார் எம்பார்னு சொல்லுகிறீரே எதனாலே என்றால், எம்பெருமானார்ங்கிறது ஆச்சாரியனுடைய திருநாமம். அவருக்கு நிகரான பெருமை உடையவர், அவருக்கு சாதிருஷ்யமான பிரதிபிம்பத்தை போன்ற பெருமை உடையவர். ஆனால் அந்த பெருமைக்கு நிகர் தான்னு சொல்லிக் கொள்ளும் அகங்காரம் அற்றவர். அதனால எம்பெருமானார்ங்கிற திருநாமத்தை சுருக்கி 2-3 இடத்தை குறைச்சு எம்பார் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். எம்பெருமான், எம்பெருமானார், எம்பார். எம்பெருமானுக்கு தனி சிறப்பு, அது இன்னுன்னு நகாரத்தோட சொல்லிடுறோம். ஆனா எம்பெருமானார்னு சொல்லும் போது ஒரு உயர்வு நவிர்ச்சியாக சொல்லுகிறோம். உயர்வு தோத்த சொல்றது. அன்னு விகுதி போட்டாலோ அரு விகுதி போட்டாலோ வித்தியாசம் இல்லையா? ஒருத்தர் வரான்னு சொல்றதுக்கும் வருகிறார்னு சொல்றதுக்கு வேறுபாடு இருக்கு. அத போல எம்பெருமான்னு சொல்லுவோம், எம்பெருமானார்னு சொன்னா ஏற்றம். ஆனா அந்த ஏற்றம் இவருக்கு உண்டு, அது இருக்குன்னு தான் நினைத்ததே கிடையாது. அதனால அந்த திருநாமத்தை சுருக்கி எம்பார். என்ன இவருக்கு திருநாமம் வந்தது? இல்லை என்றால் இயற்பெயர் கோவிந்த பெருமாள்னு தான் திருநாமம். பெரிய திருமல நம்பிகள் திருமலையிலே எழுந்தருளி இருந்தார். அவர்தான் திருவாய்மொழி அத்தனைக்கும் அர்த்தம் சாதிச்சிருக்கணும். அவர் ஸ்ரீராமாயணத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் சுவாமி ராமானுஜருக்கு கொடுத்தார். பிதாமகஸ்யாபி பிதாமகாய பிராச்சேத சாதேச பலப்பிரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தம தேசிகாய ஸ்ரீசைல பூர்ணாய நமோ நமஸ்தாத்னு அந்த சுவாமியை பத்தின ஆச்சரியமான தனியன் ஸ்ரீசைல பூர்ணர்னு அவருக்கு திருநாமம். திருவேங்கடமுடையானுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார். தினப்படி தோண்டி எடுத்துன்னு போய் ஆகாச கங்கை மேலேந்து தீர்த்தத்தை கொண்டு பெருமாளுக்கு சமர்ப்பித்துக் கொண்டிருந்தார். இது பெரிய திருமல நம்பிகள். அவளுக்கு 2 சகோதரிகள், ஸ்ரீதேவி பூதேவி அப்படின்னு 2 சகோதரிகள். அந்த 2 பேருக்கு 2 மக்கள் அவதரித்தார்கள். இவருக்கு ஒரு புத்திரர், அவருக்கு ஒரு புத்திரர். ஒரு புத்திரன் அடிச்சவர் ஒண்ணு தாங்கிறதுக்காக சொல்லல, இவருக்கும் பிறந்தார் அவருக்கும் பிறந்தார். அத போல பிறந்ததுதான் ஒருத்தர் எம்பெருமானார் ராமானுஜர், மற்றொருத்தர் எம்பார் கோவிந்த பெருமாள். அதனால அக்கா தங்க 2 பேருக்கு 2 குழந்தைகள் அவதரித்தனர். பெரியம்மா பிள்ளை, சித்தி பிள்ளை. சுலபமா சொல்லணும்னா நம்ம சாமானிய தமிழ்ல புரிஞ்சுக்கணும்னா அப்படின்னு வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அப்புறம் தான் அவர்கள் எல்லாம் கல்வி எல்லாம் கற்று பெரிய திருமணத்திலே கற்று இந்த சுவாமி ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்தார். அவர் மதுரமங்கலத்தில் அவதரித்தார். இதில் ஆச்சரியம், ஆந்திர பிரதேசத்தில் திருமலையப்பனுக்கு கைங்கரம் என்றவனுக்கு 2 சகோதரிகள். அந்த 2 சகோதரிகளையும் வாழ்க்கைப்பட்டிருப்பது தமிழகத்தில். ஒருத்தர் ஸ்ரீபெரும்புதூரிலே, ஒருத்தர் மதுரமங்கலத்தில் கமலநயன பட்டருக்கு வாழ்க்கைப்பட்டார். 2 பேருக்கு 2 திருக்குமாரர்கள் அவதரித்தார்கள். இந்த சுவாமிக்கு, அதாவது கோவிந்த பெருமாள் நாம் இப்ப பார்த்து கொண்டிருக்கிற எம்பாருக்கு ஒரு திருத்தம்பியாரும் அவதரித்தார். சிறிய கோவிந்த பெருமாள்னு அவருக்கு திருநாமம். இப்படி இவர்களுடைய வாழ்க்கை தொடக்க காலத்துல இதுதான் நடந்து வந்தது. அவருக்கு ஒரு பட்ட பெயர் ஏற்பட்டது, ராமானுஜ பத சாயா. சாயான நிழல், ராமானுஜ பதச்சாயா, ராமானுஜருடைய திருவடிகளுக்கு நிழலாக இருந்தவர். அதுதான் இப்ப அடியனுக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, நிழல் எம்பார். ஆனா காக்கும் நிழல் எம்பார்னு சேர்த்து பார்க்க வேண்டும். முதல்ல நிழல் காக்குமான்னு சொல்றேன். நிழல்னா என்னன்னு பார்ப்போம். சாயாங்க சம்ஸ்கிருத சொல், நிழல்ங்கிறது தமிழ் சொல். நிழல் என்ன செய்யும்னு பார்ப்போம். அது செஞ்சதெல்லாத்தையும் எம்பார் செய்தாரான்னு பார்ப்போம். அது நம்மை ரட்சிக்கிறதான்னு பார்ப்போம். நம்ம மட்டும் ரட்சிக்கிறதா, பல பேரையும் ரட்சிக்கிறதான்னு பார்ப்போம். சாயா சாயாங்கிற சம்ஸ்கிருத சொல்லுக்கு அர்த்தம் பார்த்தோம்னால் சினத்தி சாயா, அது நிகண்டு சொல்றது. ஷதி சினத்தி சூர்யாதேகே பிரகாசம் நாசயதி. சூரியன் முதலானவர்களுடைய பிரகாசத்தை, ஒளியை, ஒளியைன்னு சொன்னால் தப்பிக்கக்கூடிய வெப்பத்தை அர்த்தம். அந்த வெப்பத்தை நாசம் பண்ணுகிறது. அதுதான் நிழலுக்கு இருக்கிற ஏத்தம். சாயாங்கிற சப்தத்துக்கு விக்கிரகம் பார்த்தோம்னா இப்படிதான் அர்த்தம் சொல்றார்கள். சினத்தி வெட்டிவிடும், தடுத்து விடும். எதை? சூர்யாதிகளுடைய பிரகாசத்தை தடுக்கும். நிழலை தானே பண்ணும். சூரியன் ஓஹோன்னு கொதிச்சாருனா எங்க ஓடுவோம்? 2-3 மாசம் ஆகட்டும், நல்லா சித்திர வைகாசி காயும். அப்ப அவரவர்கள் காலில் செருப்பு இல்லாமல் 8 வீதிக்குள் நடக்கட்டும். அப்படி நடக்கும் போது எத்தனை வேகமா போறோம்னு தெரியும். ஏதான ஒரு வண்டியினுடைய நிழல் கிடைச்சதுன்னா கூட 2 நிமிஷம் ஒதுக்கிக்க மாட்டோமா? அப்புறம் உள்ள போக மாட்டோமா நமக்கு தோணும். உள்மணல் வெளி வெளில் மணல் வெளியை தாண்டும் போது அப்ப அது நன்னாவே தெரியும். அதனால சாயாங்கிறது நிழல் இருந்ததுனாலே சூரியனுடைய பிரகாசத்தை தடுக்கும் இல்லையோ, அந்த அர்த்தத்துலதான் சாயான்னு வந்திருக்கு. ராமானுஜருடைய பதத்துக்கு இவர் சாயாக இருக்கிறார்னால் எந்த சூரியனின் எந்த தபனத்தை, எந்த வெப்பத்தை இவர் தடுக்கிறார்? இவருக்கு சாயான்னு பேர் வந்திருக்குனால் எதை இவர் தடுக்கிறதா இருக்கணுமே.
முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் நிழல்ங்கிறத என்னென்ன மாதிரி பிரயோகப்படுத்துறோம்னு முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு இருக்கிற அர்த்தம் என்னன்னு விண்ணப்பிக்கிறேன். முதல்ல ஒரு மனுஷன் நடந்து போறச்சு தொடர்ந்து போவது நிழல். தொடர்ந்துதான் போகணுங்கிற அவசியம் இல்லை, முன்னாடியும் போகும். முன்னாலும் போறது உண்டு, பின்னாலும் போகிறது உண்டு. அது சூரியன் நமக்கு எந்த பக்கத்துல இருக்காருங்கிறத பொறுத்தது. அது முன்னாடி இருந்தாருன்னா இது பின்னாடி விழ போறது. மேல அவர் உச்சியில இருக்காரா, கிழக்க உதிச்சிருக்காரா, மேற்கே இறங்க போறாரா, இது எல்லாத்தையும் தகுந்தா போலதான் நமக்கு நிழல் வரும். ஆக மொத்தத்துல நிழல்னு சொன்னாலே உடனே புரிஞ்சுக்கிறது என்ன, தொடரும். ஒரு மனிதனை எப்போதும் தொடர்ந்து போகும். இது முதல்ல மனுஷனுடைய நிழல்ங்கிறதுக்கு அர்த்தம். இரண்டாவது மரத்தின் நிழல், மேகத்தின் நிழல். மரத்தின் நிழல்னு சொல்லும் போது மரத்தை தொடர்ந்து போயிட்டே இருக்குமா? மரமும் நகராது, நிழலும் நகராது, அங்கேயே தான் இருக்கும். ஆனா மரத்தின் நிழலுக்கு அர்த்தம் வேற. மனுஷனுடைய நிழல்னு சொன்னால் யாரும் அதுல ஒதுங்கி நின்று கால் கொதிப்பை அடக்கி கொள்ள முடியாது. ஆனா அங்க நிழல்னு சொன்னா தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும், அதோட அந்த அர்த்தம் முடிஞ்சது. ஆனா மரத்தினுடைய நிழல்னு சொல்லும் போது அது தொடர்ந்து போகாது, யார் பின்னாடியும் போகாது, மரமும் நகராது. ஆனா ஒருத்தருக்கு நிற்கிறதுக்கு ஒதுங்கிறதுக்கு இடம் கொடுக்கும் இல்லையா, இதுதான் இரண்டாவது அர்த்தம். நிழல், மனிதனுடைய நிழல் தொடரும்னு வைத்துக் கொள்க. மரத்தினுடைய நிழல் தஞ்சமாக இருக்கும், குளிர்ச்சி கொடுக்கும், சிரமத்தை போக்கும் என்று மரத்தின் நிழல்னா வச்சுக்கொள்க. அதுக்கு அர்த்தம் சொல்லும் போது இந்த நிழலுக்கு என்னென்ன குணங்கள் இருக்குமா? இதனுடைய குணம் மதுரத்துவம், சீதளத்துவம், தாக சிரமஹரத்துவம். மதுரமா இருக்கும். மதுரமா இருக்கும்னா சாப்பிடணுமான்னு கேட்க வேண்டாம், மதுரமா இருக்கும்னா இனிமையா இருக்கும். சீதளத்துவம் குளிர்ச்சியா இருக்கும். தாபஹரத்துவம் சிரமஹரத்துவம், நம்முடைய சிரமத்தை எல்லாம் போக்கும். அப்பான்னு உட்கார்ந்து 2 நிமிஷம் காத்தாட இருப்போம். நிழல் நமக்கு நன்னா இருக்க போறதுன்னு சொல்லிக்கிறோமோ இல்லையோ, அதனாலதான் இது சீத்தளமா குளிர்ச்சியா இருக்கும், சிரமத்தை போக்கும், நமக்கு இருக்கிற ஆச்சாமை எல்லாம் கணிக்கும். இதெல்லாம் மரத்தினுடைய நிழல், ஆலமரத்தின் நிழல்னு வைத்துக் கொள்வோம். மனிதனுடைய நிழல், ஆலமரத்தினுடைய நிழல். மூணாவது நிழல் சாயா கிரகம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராகு கேது இந்த ரெண்டுத்தையும் பத்தி பேச்சு வந்தாலே சாயா கிரகம், நிழல் கிரகங்கள்னு சொல்லுவோம். அது என்ன நிழல் கிரகம்? முதல்ல அது கிரகம், கிரகம் இல்ல. கிரகம்னா வீடுன்னு அர்த்தம். கிரகம்னா தான் மேல இருக்கக்கூடிய சுத்தியில் இருக்கிற கிரகங்கள். அந்த கிரகம் படுத்துறதோ இல்லையோ, ஜாமாதா தசமோ கிரகா, உள்ள இருக்கிற அழகி மணவாளனுக்கு 10வது கிரகம்னு பேர். அவர் பார்த்தாருன்னா 9 அடங்கும். அவர் வம்புன்னு வச்சுட்டாருன்னா 9 என்ன பண்ணியும் பிரயோஜனப்படாது. ஆனால் அவர் அழகிய மணவாளம் இல்லை, ஜாமாதான்னு வைத்துக் கொள்ளலாம். இதெல்லாம் கிரகங்கள். கிரகம் நம்மை படுத்தும். சனீஸ்வரனானா இப்படி படுத்துவார். அது 7.5 8 இருக்கா, 7 இருக்கா, 9 இருக்கா, ஏதோ அதெல்லாம் கிரகங்கள் தானே. அந்த கிரகம் ஆகாசத்துல நம்ம பிறந்திருக்கிற சமயத்துக்கு என்னவா இருக்குமோ அதை வச்சுதான் ஜாதகம் நினைக்கிறான். இதுல மத்த கிரகங்கள்லாம் ஒரு பக்கம் நாள், ராகுவும் கேதுவும் ஏன் சாயா கிரகம்னு சொல்றோம்? அத நேர கிரகம்னு சொல்றதுல சாயா கிரகம்ங்கிறான். காரணம் சூரியன் சந்திரன் இவர்கள் ரெண்டுடைய வட்டப்பாதை இருக்கா, அந்த பாதை எந்த புள்ளியில ஒன்னா சேருமோ அதுக்கு வடமுனை புள்ளின்னு ஒண்ணு இருக்கு, தென்மனை புள்ளின்னு ஒண்ணு இருக்கு. அந்த வடமுனை புள்ளியில இருக்கிறது தான் அந்த புள்ளி. ஆரம் இருக்க மாட்டா. அந்த புள்ளி எந்த இடத்துல வடமுனை சேருகிறதோ அந்த இடத்துக்கு ராகுன்னு பேர், எந்த இடத்துல தென்முனை சேருகிறதோ அந்த இடத்துக்கு கேதுன்னு பேர். இவ்வளவுதானே தவிர அதை ஏன் நிழல்னு சொல்றோம்னா நெஜமில்லைங்கிற அர்த்தத்தில். நெஜம்னா கண்ணுக்கு தெரியும், இதுதான் இந்த உருண்டையா இருக்கு, இது குருவா இருக்கார், இது சனியா இருக்கார், இத்தனை நாள்ல சுத்துவார் எல்லாம் சொல்லலாம். ஆனா அதை போல ஒரு வஸ்து, இப்ப இந்த வஸ்துவை தொடுன்னா இது கட்டை தொட்டுடு வேணும் இல்லையா, இதை போல ராகுவ தொடு கேதுவ தொடுனால் அந்த போல அது தெரியாது. நாம புராண ரீதியா அதுக்கு இருக்கிற தேவதையை வைத்துக் கொண்டு தலையற்றவராக இருப்பார், பாம்பு உடலோட இருப்பார்னு சொல்லி கொண்டு இருக்கலாமே தவிர உண்மையா பார்த்தா தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா? ஆனா அப்படி முடியாது. அதனாலதான் நிழல்னு சொல்றான். எப்பவுமே ஒரு நிழல்ங்கிறது நிஜமாயிடுமா? நிஜம் மனுஷன் தான் நிஜமா இருப்பார், நிழல் நிழலா தான் இருக்கும். அது ஆச்சரியம். நிழலுக்கு நம்ம போய் சேர்ந்த உடனே குளிர்ச்சி வந்துடும். ஆனா மரத்தால நிழலை உருவாக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனால நிழலை உருவாக்கிட முடியுமா? அவர் போறச்சே பின்னாடி நம்மள தொடர்ந்து வருதே, நாம நிழலை உருவாக்க முடியும்? இல்ல மரம் நிழலை உருவாக்கிடுமானா பண்ண முடியாது. சூரியனே இல்லாத சமயத்துக்கு மரம் நிழலை உருவாக்கணும்னு நினைச்சா உருவாக்க முடியாது. அதே போல சூரியன் இல்லாத சமயத்துக்கு நான் எத்தனை நாளி தெருல நடந்து போனாலும் என் நிழல் விழாது. அதனால நிழல் நமக்கு நிழல் கொடுக்கறதுன்னு நினைக்கிறமே தவிர உண்மையில நிழலை உருவாக்குறது நிழலும் இல்ல, நிழலை உருவாக்குறது மரமும் இல்ல. இதை தாண்டி எங்கேயோ இருக்கிற சூரியன், அவராலதான் இது நிழலே நமக்கு ஏற்பட்டு இருக்கு. அதனால சாயா கிரகம்னு சொல்ல போகும்போது
இது நிஜமாக இருக்காது, நிழலாகத்தான் இருக்கும். ஆனா இதனால நன்மை ஏற்படும். நன்மை உள்ளது உண்மைதானே. இது ராகுனால நன்மை உண்டா, கேதுனால? ரெண்ட பத்தி கேட்டாலே வம்பா இருக்கே, ராகு கேது பாடா இருக்கேனால் அப்படியெல்லாம் நினைச்சுட வேண்டாம். ராகுங்கிறது மன வேறுபாடு, மன மாற்றம், நிலைப்பாடு மாறுதல். இது எல்லாத்துக்கும் ராகு தான் காரகன்னு சொல்லுவார்கள். அதே போல கேதுன்னு எடுத்துக்கொண்டால் தெளிவான புத்தி, தெளிந்த ஞானம், வைராக்கியம், இதெல்லாம் கேதுவால வருதுன்னு சொல்லுவார்கள். ராகுனுடையதுனால இது ஏற்படும், கேதுனுடையதுனால இது ஏற்படும். அதுதான் சாயா கிரகங்கள். இது வரைக்கும் மூணாவது அர்த்தம்னு வச்சுக்கணும். முதல்ல பார்த்தது மனுஷனுடைய சாயம், ரெண்டாவது சொன்னது மரத்தினுடைய நிழல், மூணாவது சொல்றது சாயா கிரகம். அதுக்கப்புறம் நாலாவது சொல்லணும்னால் சாதிருஷ்யம், பிரதிபிம்பம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. பிரதிபிம்பம் அப்படின்னா இதுக்கு இது பிரதிபிம்பம். பெருமாள் எழுந்துள்ளார், கண்ணாடி வச்சிருக்கார், மேலப்படியில பெருமாள் இறங்கி விட்டார். இறங்கின உடனே ஒரு பக்கம் திரும்பினார், திரும்பி வரைச்ச எல்லாரும் கண்ணாடியில சேவிச்சுப்போம். இறங்குறச்சேவே முன்னாடி கண்ணாடி இருந்தா தெரியாது, அங்க மேலேயே கண்ணாடி இருக்கும். திரும்பினப்புறம் நேர கண்ணாடி வச்சிருப்பா. எல்லாருக்கும் நேர இருக்கிற பெருமாளை சேவிக்கிறத விட திரும்பி அந்த கண்ணாடியில எப்படி எடுத்திருக்கார். பூச்சாத்திக்கு தாயார் எழுந்துருளி இருக்கும் போது கண்ணாடியில என்னமா சேவிக்க, அங்க கூட்டமா இருப்பா. நேரே அவர் தான் எழுந்துருளி இருக்காரு, அங்க சேவிக்க கூடாதா? அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. அந்த சேவை எப்போ நாங்க சேவிச்சுக்கிறோம், இது நல்லா இருக்குன்னா இப்ப கண்ணாடியை பார்த்து அந்த தாயாரை விட நீ அழகாக இருக்கிறாயேன்னு கேட்டா அது ஒத்துக்குமா? நானே இல்லேன்னு சொல்லும். அதுதான் பிரதிபிம்பம். ஆனா தாயாரை போலவே தான் இருக்கும். சுவாமி ஏதான அவருக்கு ஒரு அர்க்கியபாத்தியம் சமைச்சா கண்ணாடிக்கும் அர்க்கியபாத்தியம் தெரியும். அவருக்கு மாலையை சற்று மாத்தி சூடி விட்டா கண்ணாடியிலையும் மாத்தி சூடினதா தெரியும். இங்க நடக்கிறதெல்லாம் அங்க இருக்கும், ஆனா நிஜம் இல்லை. இருக்கு, எல்லாமே உண்மைதான், ஆனா அது இருக்காது இல்லையா? அதே போலதான் பிரதிபிம்பம். பிரதிபிம்பம்னா சாதிருஷ்யம், அதை போலவே இருக்கும். அதுக்கு ஏன் சாயான்னு வந்தது? சாயாங்கிறதுக்கும் சாதிருஷ்ய பிரதிபிம்பத்துக்கும் அதுதான் நிஜமான கதை. சூரியனுக்கு 2 தர்மபத்னிகள். உண்மையா சொல்லணும்னா ஒண்ணு சம்ஞான, அந்த தேவிக்கு பெயர். சம்ஞா தேவியை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டு மூத்த குழந்தை வைவஸ்வத மனு பிறந்தார். விவஸ்வான் மனவே பிராகா மனு ரிக்ஷ்வாகவே பிரவீது என்றெல்லாம் 4வது அத்தியாயத்துல கண்ணன் சாதிக்கிறார். நான் முதல்ல சூரிய பகவானுக்கு இந்த கர்மயோகத்தை உபதேசித்தேன், அவர் பிள்ளை மனுவுக்கு உபதேசித்தார், அவர் இக்ஷ்வாவுக்கு உபதேசித்தார். இப்படி பரம்பரையா காலம் போக தேய்ந்து போய்விட்டது. அதனால அர்ஜுனா, நான் இப்ப திரும்ப பிறந்து உனக்கு உபதேசம் பண்ணிருக்கேன் அப்படின்னு கண்ணன் சொல்லி கொண்டிருக்கிறார். அதுல மூத்த மனு, வைவஸ்வத மனு, விவஸ்வான் சூரியனுக்கு பேர். விவஸ்வான் மனவே பிராகங்கிறதுனால அவருடைய பிள்ளைக்கு அவர் சொல்லி கொடுத்தார். இது மூத்த பிள்ளை. அடுத்தது யமன், 3வது யமீங்கிற யமுனா, காளிந்திங்கிற யமுனா. இந்த 3 பேரும் தான் சம்யா தேவிக்கு பிறந்தார்கள். மூத்த பிள்ளை வைவஸ்வத மனு, அடுத்தது யமன், அடுத்தது யமி. யமி பெண்ணாக இருந்தவள், அவள் ஆசைப்பட்டு யமுனா நதியாக ஓடத் தொடங்கி விட்டாள். காளிந்தி காந்திகாரின்னு ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். அதனாலே அது கண்ணனுடைய ஆசை, கண்ணனிடத்த இங்க விழுந்து தீர்த்தமாண்டங்கிறதுக்காகவே வந்திருக்குள்ளா இருக்கும். இது 3 பேருக்காச்சா. ஆனா சூரியனுடைய தபனத்தை, அவருடைய வெப்பத்தை சம்யாதேவியால தாங்க முடியவில்லை. அதனால் நாம இங்க இருந்தா முடியாது, நம்ம பெத்தவருடைய வீட்டுக்கு போயிடுவோம், பிறந்த வீட்டுக்கு போயிடுவோம்னு விஸ்வகர்மாவனுடைய பெண்ணவள். சரி, நம்ம அங்க போவோம்னா கைப்பிடித்த மணவாளம் தேடுவரே. அதனால தன்னை போல இருக்கிற தன்னுடைய நிழல், தன்னுடைய பிரதிபிம்பம், அப்பதான் இந்த சாயாங்கிற பேர் வந்தது. தன்னுடைய பிரதிபிம்பத்தை மனைவி ஸ்தானத்தில் வைத்து விட்டு அவர் கிளம்பி போய்விட்டார். இங்க இல்லைங்கிறது சூரியனுக்கு தெரியுது. அவர் இருந்தா தான் நமக்கு எல்லாமே தெரியுது. ஆனா அவர் வீட்டுல என்ன நடக்கிறதுன்னு அவருக்கே தெரியல. இவள் மாற்றி வைத்து விட்டு கிளம்பி பிறந்த விட்டு போய்விட்டாள். குடும்பம் நன்னா நடந்துருக்கு. இவர்கள் 2 பேருக்கு தான் சனைஸ்சரன்கிற சனி பகவான் பிறக்கிறார். அவருக்கு சனீஸ்வரன், மெதுவா நடக்கிறவர்னு பேர். 2.5 வருஷம் ஆகும். ஒரு ராசியை தாண்டணும்னா 2.5 வருஷம், 2 12 30 வருஷம். 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷம் கெட்டவனும் இல்லை இவரால. அடிய சொல்றதெல்லாம் பிரபன்ன இதரர்களுக்கு. பிரபன்னர்களை தவிர மற்ற பேரை பத்தி விண்ணப்பம் பண்ணிருக்கேன். பிரபன்னர்களை பொறுத்தவரை, பரம பக்தர்களை பொறுத்தவரை இவைகள் முடிவு பண்ண போறதில்லை. 2.5 வருஷம் இருக்கா கணக்கு சொன்னேன். 12 2 30 வருஷம். சனீஸ்வரன் மெதுவா போறாரு இல்லையோ. குருவா இருந்தா 1 வருஷம், வருஷம் ஒரு ராசியை தாண்டிடுவார். இன்னும் வேகமா போறதெல்லாம் இருக்கு. இது மெதுவா போறதுனால ஒரு பேர். ஏதோ ஒரு தப்பு பண்ணா சனீஸ்வரன் அந்த பிள்ளைக்காக. அந்த சமயத்துக்கு அவதானே பெத்த பிள்ளை, அவ பிள்ளை. ஆனா இதுக்கு மூத்த பிள்ளை இருக்காரு கூட இல்லையோ. யமன் ஒரு தவறு செய்ய நீ எப்படி தப்பு பண்ணுவேங்கிறதுக்காக அவனை கடிந்து கொண்டு சபித்தாள் சாயாதேவி. சம்யா இல்ல, பெத்தவ இல்ல,
வளர்த்தவள் கடிந்து கொண்டாள். இதை பார்த்த உடனே சூரியனுக்கு தோணித்து, தத்து கொண்டாள்களோ தானே பெற்றாள்களோ. இது ஆழ்வாருடைய பாசுரம். எப்பெல்லாம் யசோத கண்ணனை ஏதான கடிந்து கொண்டாள், இது பெத்த பிள்ளையா வளர்த்த பிள்ளையா தெரியல, தத்து வந்த பிள்ளையோ என்னமோ இப்படி போட்டு அடிக்கிறா, சொல்லவும் மாட்டேங்கிறா, இப்படி போய் பண்றாளேன்னு ஊரெல்லாம் சொல்லிப்பார்களாம். அவளுக்கு கோவம் வந்துடும். அது எப்படி என்ன தத்து எடுத்த பிள்ளைன்னு சொல்லுவேன், அவளுக்கு தெரியாது. அவன் நினைச்சிருக்கிறது தான் பெத்த பிள்ளைன்னுட்டான். ஆனா ஊரார்கள் தத்து கொண்டாள்களோ தானே பெற்றாள்களோன்னு உடனே அவளுக்கு கோவம் வந்துடும். அதை போல இப்ப சூரியனுக்கு நிஜமாவே சந்தேகம் வந்து விட்டது. இவ மட்டும் தான் பெத்த பிள்ளையா இருந்தா இப்படி அடிச்சிருப்பளா, அதனால இவ மாற்றான் தாயாக இருப்படோன்னு அவருக்கு சந்தேகம் வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறார். நீ சம்யாதானா, நீ யாருன்னு கேட்க போக உண்மையை ஒத்துனுடுறான். நான் சம்யா இல்ல, சம்யானுடைய பிரதிபிம்பம் தான் நானு, அவருடைய சதிருஷமா இருக்கக்கூடியவள் நான் என்று சொல்ல. அப்புறம் சம்யாதேவி எங்க இருக்கிறாள்னு அவள் தேடிக்கொண்டு போக, அவள் குதிரை வடிவத்தை எடுத்துக்கொண்டு பெண் குதிரையாக ஒரு இடத்தில் தவம் புரிந்து கொண்டிருக்க, அதற்கப்புறம் இவர் ஆண் குதிரை வேடத்தோட போய் அவளை சமாதானப்படுத்த, அப்ப அவர்களுக்கு அஸ்வினி தேவர்கள் 2 குமாரர்கள் பிறந்தார்கள். இதெல்லாம் புராணம், ஹரிவம்சம் விட்டு புராணத்தில் இருக்கிற சரித்திரம். அங்கதான் இந்த சாயாங்கிற பத்தி இந்த பேச்சே வந்தது. சாயையும் சூரியனும் அவ்வளவு நெருக்கமானவர்கள். அவர் இருந்தா தான் சாயே இருக்கும். நாம என்ன பாடுபட்டாலும் சூரியன் இல்லாத போது நிழல் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இத 4வது அர்த்தமா வச்சுக்கோ. சாயான சாதிருஷ்யம், அதை போலவே இருக்கும், மாறாது, அதை போலவே இருக்கும். மொத்தத்துல 4ஐயும் நினைவில் கொள்க. முதல்ல சொன்னது மனுஷனுடைய நிழல்னு சொன்னா தொடர்ந்து போகுங்கிறதுக்காக விண்ணப்பிச்சேன். மரத்தினுடைய நிழல்னு சொன்னா தஞ்சமாக இருக்கும், சுகம் அளிக்கும், காக்கும். காக்கும் நம்ம ரட்சிக்கும். ஒரு பெரிய ராணுவம் போறதுன்னு வச்சுக்கோங்க, ஓஹோன்னு பெரிய ஆலமரம் இருந்ததுன்னா ஒரு ராணுவமே தங்கித்து, ஒரு படையே தங்கித்துன்னு சொல்ல மாட்டாளா? அப்ப அதுதானே தஞ்சமா இருந்திருக்கு. அந்த ஆலமரத்தின் நிழல் தானே தஞ்சமா இருந்திருக்கு. இதை குலசேகராழ்வார் சாதிக்கும் போது, ராமர் காட்டுக்கு போனாராம். எந்த மரத்தின் கீழே நிழல் இருக்குமோ அதுல படுத்துக்க மாட்டாராம். எந்த மரத்துல எல்லா இலையும் உதிர்ந்து பட்ட மரமா இருக்குமோ அதன் கீழே தான் படுத்து போறான். கேட்டால் நிழல் இருக்கிற மரத்துல படுத்துட்டா கை கேள்வி கேட்டாள்னா, நீ சுகத்தை அனுபவிக்க மாட்டேன்னு எங்கிட்ட சொல்லிட்டு போயிட்டு சுகமான இடத்துல போய் தோங்குறியான்னு அவ கேட்டுவிடலாம். இப்படி எல்லாம் இந்த நாள்ல யார் பயப்படுவார்னே தெரியாது. அவர் ஒருத்தர் அன்று இருந்தார். அதனாலதான் தாப்பனார் சொல்லி வச்சுட்டு போனார், நின்னையே மகனாக பெறப்பெறுவேன் 7 பிறப்பும் நெடுந்தோள் வேந்தேன். பெறணும்னு இருந்தா 7 ஜென்மமா இருந்தாலும் ஒன்னத்தான் பெறணும் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த நாள்ல எந்த பிள்ளையை பார்த்து எங்க அப்பா அம்மா சொல்லுவாளோ தெரியாது. பிள்ளையும் அப்பா அம்மாவும் அப்படின்னு ஒத்துக்கு போறது இல்லை, அப்பா அம்மாவும் பிள்ளைய ஒத்துக்கு போறது இல்லை. கிடைச்சிருந்தா பாக்கியம். யாரோ ஒரு உண்டாகியல் அத்தனை கால் உண்டமே, எங்கேயானு யாரானு இருக்கலாமா இருக்கும். ஆக இந்த 4 அர்த்தம் பார்த்திருக்கோம். ஒரு இவ்வளவு பெரிய ஆலமரமா இருந்தா எல்லாருக்கும் தஞ்சமா இருக்கும், எல்லாருக்கும் நிழல் கொடுக்கும், சுகம் அளிக்கும் அப்படிங்கிறது 2வது அர்த்தம் பார்த்தது. 3வது பார்த்தது சாயா கிரகம்ங்கிற பொருளிலே ராகு கேது. அது மன வேறுபாட்டுக்கு காரணமா இருக்கும், நல்ல ஞான வைராக்கியத்துக்கும் காரணமா இருக்கும். இது 3வது பார்த்தோம். 4வது பார்த்தது இதுதான் சாயா. நிஜமாவே சம்யாவுக்கு பிரதிபிம்பமாய் சம்யாதேவிக்கு சதிருஷமான பெருமை கொண்டவள் சூரிய பத்னி என்பது 4 அர்த்தம். இந்த 4 அர்த்தத்துக்கு எம்பாருக்கும் என்ன தொடர்பு? இப்படி சொன்னதெல்லாம் ஏதோ நிகண்டுல இருக்கிற 4 அர்த்தம், ஆங்காங்க புராணத்தில் இருக்கிற கதை, அதுக்கும் சம்பிரதாயத்துக்கும் ஒத்தே போகாதே சுவாமி. அது எதேதோ புராணத்துல கதை சொல்லுமே, அதெல்லாம் இங்க எம்பாரோட தொடர்பு உண்டான இருக்கே. இல்லைன்னா அவருக்கு ராமானுஜ பதச்சாயான்னு பேர் வச்சிருப்பாடா. சாயாங்கிறத அது எப்படி ஒவ்வொன்னா அவரிடத்துல தொடர்புடையதுன்னு பார்ப்போம். நிழலும் அடிதாருமானோம்னு பாசம். இப்ப முதல்ல அர்த்தத்தை விண்ணப்பிக்கிறேன். ஒரு மனுஷனுடைய கூடவே நிழல் போகிறதுனால் தொடர்ந்து செல்லுகிறதுன்னு அர்த்தம். அவர் போக போக கூடவே போகும், தொடர்ந்து போகும், அடக்கமாக போகும் என்றால் சேஷப்பட்டிருக்குன்னு வச்சுக்கலாமா? இவர் கை தூக்கினா கை தூக்கும், இவர் சிரிச்சா சிரிக்கும், இவர் முகத்தை திருப்பினா முகத்தை திருப்போம். அது ஒண்ணுமே பண்ணாது. இப்ப நம்ம நெத்திக்கிட்டுன்னுட்டு கொஞ்சம் சுமாரா இருக்குன்னு கண்ணாடியில பார்த்து தெரிஞ்சுக்கிச்சு, கண்ணாடியில போய் நெத்தியை சரி பண்ணோம், பண்ணாது சரியாகுமா? என் நெத்தியில சரிப்படுத்தலாம் தான் ஆகும். அப்ப எல்லாத்துக்கும் தொடர்ந்தே போகிறபடியால் ராமானுஜருடைய பதச்சாய் என்கிற என்பார் எல்லா விதத்திலையும் அவரை தொடர்ந்து சென்ற சிஷ்யர்னு வச்சுக்கணும். அவரை எப்போதும் ஆச்சாரியன் தான் தனக்கு சேஷி, தான் அவருக்கு சேஷப்பட்டு இருப்பவர்னு செல்பவர். இந்த அர்த்தத்துல நிழல்ங்கிற சொல்லு பல இடத்துல பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அதை ஆழ்வார் பெரிய திருவந்தாதியில் சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கும் போது, நம்முடைய வினைகளை எல்லாம் தீர்த்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், வல்வினை தீர்ப்பான் நிழலும் அடிதாருமானோம்னு பாசுரம். இது பெரிய திருவந்தாதியில பாசுரம். நாம நிழலாவும் அடிதாராவும்
வல்வினையை தீர்த்து கொள்வதற்காக நல்ல ஞானமுடையவர்களாக கிட்ட வேணும். அறிவோமாய் அறிவை பெற வேண்டும். என்ன அறிவை பெறணும்? நம்மாலே நமக்கு இருக்கிற வினைகளை தீர்த்து கொள்வதை விட அவனாலே நம்முடைய வினைகளை தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற அறிவு பெற்றோமாய் அர்த்தம். நம்மால நம்ம வினையை தீர்க்க முடியாது, மலையாட்டம் இருக்கு. அதனால பெருமான் அனுகிரகத்தால நம்ம வினையை தீர்த்து கொள்வோம் அப்படிங்கிற அந்த அறிவு பெற்றவர்களாய், அந்த அறிவு பெற்று இனி என்ன செய்ய வேண்டும்? வல்வினையை தீர்ப்பான். வினைகளை எல்லாம் தீர்த்து கொள்வதற்காக நிழலும் அடிதாரும் ஆனும். நிழல்ங்கிறதுக்கு சந்தேகம் இல்லை, சாயான்னு பெரியவா சென்ற அர்த்தம் சாதிச்சிட்டார். பெருமானுடைய திருவடி நிழலை போல இருக்கும். அடிதாருன்னு சொன்னால் பாதுகேன்னு ஒரு அர்த்தம் சாதிக்கிறார், ரேகேன்னு ஒரு அர்த்தம் சொல்றார். பாத ரேகா, பாதத்துக்கு கோடு போட்டு சொல்லு. அந்த நாளா இருந்தா 10 பாத்திரம் தேய்ச்சி இந்த கோடே இருந்திருக்காது. இப்ப எல்லாரும் ஜோசியத்தை கொண்டு போய் கொடுத்து பாட பார்த்து சொல்லுன்னா, கோடு இருந்தா தானே பார்த்து சொல்ல போறா. ஒழுங்கா வேலையை பார்த்துருந்தோன்னே இந்த கோடே இருந்திருக்காது. இப்ப ரொம்ப சுகமா எல்லாத்துக்கும் யந்திரம் வந்துட்டதுனால இதை பார்த்து பயந்துட்டே இருக்க வேண்டியது. அதனால இது காலில் இருக்கிற ரேக்கையை சொல்றதுக்கு பாத ரேகான்னு சொல்லலாம், அல்லது பாதுகைன்னு சொல்லலாம். அடித்தாறு, தாருன்னா பாதத்தினுடைய அளவுக்கு தகுந்து இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் பண்றான். பாதத்தினுடைய தகுதி அந்தந்த அளவுக்கு எது தகுந்து இருக்கும்? பாதுகை இருக்கும். பாதத்துக்கு உட்பட்டு எது இருக்கும்? பாத ரேகை இருக்கும். அளவுக்கு தகுந்தா போல பாதுகை இருக்கும். அதுதான் நம்ம காலில் இட்டு கொடுக்குற பாத ரக்ஷைன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பாத ரேகை இருக்கும். ஆனா முதல் அர்த்தம் தான் சாயா என்கிற நிழலாக, பெருமானுடைய திருவடிகளுக்கு நிழலாகவே இருந்தால் அவராலேதான் நம்முடைய வினைகள் எல்லாம் போக வேண்டும்ங்கிற புத்தி இருக்குமானால் அவர் திருவடிகள்ல நிழலாக இருக்க வேண்டும். இதுதான் சர்வாத்மனா பார்த்தோம்னா அனன்யார்க்க சேஷத்துவம். பாக்கி யாருக்கு ஆட்படாத சேஷனாக இருத்தல். என்னுடைய கால் நிழல் என் காலுக்கு மட்டும் இருக்குமா? உங்க காலுக்கு இருக்குமா? யாருக்கும் இருக்காது. என் நிழல் எனக்கா மட்டும்தான் இருக்கும். சுமாரா நான் என்ன பெருமனா இருக்கேனோ அந்த பெருமன்ல இருக்கும். நான் எப்படி கைகால தூக்குவேனோ அதே போல இருக்கும். இந்த நிழலை வச்சு பொம்மலாட்ட கச்சேரியை பார்த்துருப்பிட, ஒரு தரை மட்டும் இருக்கும், முன்னாடி நிழல் மட்டும்தான் ஆடும். அதுல இந்த கதாபாத்திரம் ஒருத்தர், அந்த கதாபாத்திரம் ஒருத்தர், நிழல் தான். ஒண்ணுமே நெஜ கதாபாத்திரமே கண்ணுக்கு தெரியாது. ஆனா அந்த நிழல் கதாபாத்திரம் இவர் தான், இவர் எப்படி நிழலை பார்த்து இவர் தான் சொல்லிடுறேன்னால் அந்த அளவுக்கு அது அடக்கமா இருக்கும். அதனால்தான் ஒரு மனுஷனை பின்தொடர்ந்து செல்லக்கூடியதாய் சேஷமாய் அவனுக்கே அடங்கியதாக இருக்கக்கூடியது. அத நிழலும் அடிதாருமானோங்கிற பாசுரத்தையும் பார்க்கலாம். அதே போல பராசர பற்ற சாதிக்கும் போது சாயாமிவ ஜெகத் அபியுதயனீம் அவனீஞ்ச தஸ்யாஹா. ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு பூதேவியும் நீலாதேவி நாச்சிமார்களும் 2 பேரு நிழல் போல்வனர்னு ஆழ்வாரும் சாதிக்கிறார், பட்டரும் சாதிக்கிறார். நிழல் போல இருக்கார்னால் எடுத்து கை நீட்டியாக அவர்கள் நிஜமா இருந்தா இவர்கள் நிழலா இருப்பாளாம். நிழல்னு சொன்னதுக்காக இல்லேன்னு அர்த்தம் இல்லை. அவர்கள் தான் நிஜம்னா இப்ப பூமி தேவியும் நீலாதேவி இல்லையா? உண்டு. தாங்கள் தனித்து உண்டுங்கிற எண்ணமே இல்லாமல் இருப்பார்கள். அவரு வெத்தலை பாக்கு மடிச்சு பெருமான் திருக்கைகள்ல நாச்சியார் ஸ்ரீதேவி நாச்சியார் கொடுக்கிறார்னால் அதை எடுத்து அதுக்கு வேண்டிய பாக்க வச்சு வேண்டிய எல்லா வஸ்துக்களையும் சேர்த்து இப்படி எடுத்து லட்சுமி தேவியினுடைய கையில கொடுக்கணுமா? அவளைதான் பெருமான் கையில கொடுப்போம். அந்த அளவுக்கு சேஷபூத்தைகளா இருந்திருக்கார்களுங்க. அதுதான் நம்ம முதல் அர்த்தம் புரிஞ்சுக்க வேண்டியது. நிழலும் அடிதாருமானோன்னு பார்த்தாலும், சாயாமிவன்னு பட்டர் சொல்லி இருக்கிறத பார்த்தாலும், நிழல் போல்வன் இருக்கிற பாசனம் இருக்கிறத பார்த்தாலும் பெருமானை தொடர்ந்து செல்ல வேண்டும். அத போல இந்த இடத்துல ராமானுஜ பதச்சாயானால் ராமானுஜரை தொடர்ந்து செல்ல வேண்டும். தொடர்ந்தாரான்னு கேட்டால் ஓரான் வழி சம்பிரதாயத்துல தொடர்ந்தாரா இல்லையா? அது ஒன்னே போருமே. பாக்கி அவர் எப்படி நடத்தி காட்டினாரோ அதன்படிக்குத்தான் இவர் மொத்தம் நடத்திருக்காருங்கிறது இருக்கட்டும். சம்பிரதாயத்துல குரு பரம்பரையில பார்த்தா அவரை தொடர்ந்து இவரைத்தானே சொல்றேன். பெருமானார், எம்பார், பட்டர், நஞ்சியர், நம்பிள்ளை, வடக்கு திருவிதி, இந்த வரிசையில தானே சொல்றோம். ஆனால் அவருக்கு அடுத்து இவர் இருந்தபடியால் தொடர்ந்துதான் வந்தார்ங்கிறது முதல் அர்த்தம். ஆக தொடர்ந்தார், சேஷத்துவத்தை உணர்ந்திருந்தால் அடுத்து வந்தார், பின்னாலே வந்தார். இது 2வது அர்த்தம். மரத்தின் நிழல்னு பார்ப்போம். அது நல்லா தஞ்சமா இருக்கும், எல்லாரையும் காத்து கொடுக்கும், எப்போதும் ரட்சித்து கொடுக்கும். அப்படி இவர் செய்தாரான்னு பார்த்தால் ஆமாம், இந்த சம்பிரதாயத்துல பல பேரும் எம்பார் நிழல் எம்பார் நிர்வாகம்னு சொன்னாதான் ஏற்றம். அது எங்கேன்னு 1-2 இடம் மட்டும் விண்ணப்பம் பண்றேன். வாசுதேவ தருச்சாயா நாதிசீதா ந கர்மதா. வாசுதேவன்கிறவர் பெரிய மரமாட்டம், கற்பகத்தாவன நற்பல தோழின்னு ஆழ்வாருடைய கோஷம். அவர் கற்பக மரத்தை போல இருக்கிறார். அதுல திவ்யாஸ்திர புட்பித சதுர்புஜம் அத்யுதாரம்னு பட்டர சாதிக்கிறார். அவரே கற்பக மரமா. அதுல 4 கற்பக கிளைகள் இருக்கான். அதான் 4 திருக்கைகள்.
அந்த கிளைகள்ல பூங்கொத்துகள் தொங்குறது, அதான் கையிலே பிடித்த திவ்யாயுதங்கள். அப்ப அவரையே கற்பக மரம், அதனாலதான் அவர் கல்பக விருட்ச வாகனத்தை அழைச்ச கூட்டமா அனுசரிக்கிறாளோ இல்லையோ. அது கல்பக மரமா, இவரே கல்பக மரமானால் அதுக்கு இருக்கிறது ஏதோ கொஞ்ச நாளைக்கு நிற்கும் அச்சேதனம். ஆனா இவர் பரமச்சேதனாக இருந்து கொண்டு எல்லாத்தையும் கொடுக்கிறாரு இல்லையோ. அதனால உண்மையில பார்த்தா இவரே மரம், இவருடைய தோள்கள் தான் பெரிய அந்த மரத்துக்கு இருக்கக்கூடிய கிளைகள். வாசுதேவ தருச்சாயா, வாசுதேவன்கிற பெருமான் அந்த மரம், அந்த மரத்தினுடைய நிழல்ல தான் நாம எல்லாரும் இருக்கிறோம். பாகுச்சாயாம் அவட்டப்தான்னு சொல்லுவார்கள். சீதை காட்டுக்கு எழுந்துட வேண்டும், கூட வரணும்னு பிடிவாதம் பிடிச்சார். இல்ல சீதை நீ நாட்டிலே இரு, ரொம்ப காடு சுடும்னு ராமன் சொன்னார். நீன் பிரிவினும் சுடுமோ காடு, உன்னை விட்டு பிரிந்தா நாடே சுடுமே ராமா, அதனால நான் இங்க இருக்கிறதா இல்ல, கூட வருவேன்னு பிடிவாதம். சரின்னு ஒத்துனுட்டான். வேண்டாம் வேண்டாம் ராமன் சொல்லி பார்த்தா, ஆனா கேட்கல. வாசப்படிக்கு வந்திருக்கா. நான் ஏன் வாசப்படின்னு சொல்லணும், வாசலுக்கு எல்லாம் போல, ஊரை விட்டு எல்லாம் அயோத்தியை தாண்டி போகவே இல்லை, அரண்மனையில இருந்து வாசத்தெருவுக்கு வந்திருக்கா. வந்த உடனே மக்கள் எல்லாம் விறுவிறுன்னு போயிட்டே இருந்தாலும், தேரு ஆனை படை குதிரை எல்லாம் போயிட்டு. பார்த்த உடனே ராமன் தோளை தட்டி, காடுன்னு சொன்னி இதான் நான் சொன்னேனே சீதே, உனக்கு காடு சுடும்னு சொன்னேன், நாட்டு வாசலுக்கே இன்னும் வரல, அதுக்குள்ள இதான் காடான்னு கேக்குறியே, இந்த அளவுக்கு சுந்தரி சுகுமாரி. ஆனா நிஜமா காட்டுக்கு போன உடனே கஜம்பா வீக்ஷ சிம்மம்பா வியாகிரம் வாச்ச வரானனா, யானையை பாக்குறா, கரடியை பாக்குறா, புலியை பாக்குறா, சிங்கத்தை பாக்குறா, ஓடி ஓடி போய் பிடிச்சு விளையாடுறாளாம். அங்க பயத்தையே காணும். ஆனா உள்ள இருக்கிறச்சே பயமா இருந்தது. என்னால் உள்ள இருக்கிறச்சே நம்ம நாடு, ராணி, இளவரசி எல்லாம் இருந்தது. இங்க ஒண்ணுமே இல்லை, கைப்பிடித்த ராமபிரானுடைய தோள்கள் மட்டும்தான் ஒரே நிழல். அதனால எப்ப அத்தை பற்றி கொண்டாலோ எதை பத்தி அவர் கவலைப்படவே இல்லைன்னு சொல்லுவார்கள். அதனாலதான் பாகுச்சாயாம் அவட்டப்தா, அந்த ராமபிரானுடைய தோளுக்கு கீழே எல்லாம் அடங்கி இருந்து ராமனே சொல்லிக்கிறார். ஜட்டாயு பரமத்துக்கு அமிச்சிட்டார் இல்ல, பெருமாளே அமிச்சிட்டார். ஜட்டாயு அடிபட்டு விழுந்துட்டார். சந்திரஹா சமுதிர வாழு ராவணந்து, அதால அவன் வெட்டிட்டான். வெட்டி கீழே விழுந்துட்டார். குற்றுயிரும் குறையுருமாக கிடக்கிறார். ராமன் ஓடி வந்து எடுத்து மடியில வச்சு, என்ன ஆச்சு, என்ன பண்ணீர், என்ன சீதையை பாத்தீரா என்னன்னு அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படியே விஷயத்தை சொல்லிக்கொண்டே மரணம் அடைந்து விட்டார். அப்ப ராமன் லக்ஷ்மணத்துல சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறார். நான் எங்கெங்கயோ அவர் இருந்தது வைகுண்டா, அவர் சொல்லிக்கவே மாட்டார். தான் நாராயணன் எப்ப வெளிப்படுத்திக் கொள்வது அவருக்கு விருப்பம் இருக்காது. ஆத்மானம் மனுஷம் மன்னே ராமன் தசரதாத்மஜம், தன்னை மனுஷன் தான் சொல்லிப்பார். ஆனா அவர் சொல்லிக்கிறார், எல்லாத்துக்கும் நான் பரிகாரம் தேடிடுவேன். இந்த திஜோத்தமர், இந்த பறவை அரசன் இறந்ததற்கு மட்டும் என்னால பரிகாரமே தேட முடியாது போல் இருக்கே. நான் ஐயர் போர்க்கீழே வர்த்திக்க ஆசைப்பட்டோம். தசரதனுடைய தோல் அதுல இருக்கக்கூடிய நிழலோட வாழ்ந்துள்ளலாம் அப்படின்னா, நாராயணனா இருக்கிற பொறுப்பெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு தசரதன் நாட்டை பார்த்துப்பார், நாம அவர்கிட்ட திருப்தியா இருக்கும் இப்படிங்கிற ஆசையோட தான் வந்தேன். ஆனா அவரோ மரணம் அடைஞ்சுட்டார். நடுவிலாட்சிக்கு பிரியமில்லாமையாலே போந்தோம். என்னுடைய மத்தியமாம்பா கைகைக்கு அந்த மாதிரி நான் சௌக்கியமா கவலை இல்லாம பொறுப்பு இல்லாத இருக்கிறது பிடிக்கல போல் இருக்கு. அதனாலதான் மாத்தி கொண்டு நான் காட்டுக்கு வந்துட்டேன். சரி, காட்டுல வந்த இடத்துல தகப்பனாரை விட பெரியப்பனை போல நான் ஜட்டாயுவை மதிச்சேன். அவர் 60,000 வருஷமா உங்க அப்பாவை தெரியும், நீங்க இருராமா நான் பாத்துக்கிறேன்னு ஒரு பஞ்சப்பட்டியில சொன்னார். சரி, அவருடைய தோல் நிழல்ல இருக்குன்னு ஆசைப்பட்டேன். அதுவும் நடக்கல. ராவணனால இப்ப முடிஞ்சு போச்சு. இதுக்கு எப்படி பரிகாரம் தேடுறதுன்னு எனக்கு தெரியலையே. எனக்கு ராஜ்யத்திலேருந்து வெளியில் அனுப்பிச்சதை சொல்லிப்பேனா, அல்லது காட்டுக்கு வந்ததை சொல்லிப்பேனா, சீதையை தொலைச்சதை சொல்லிப்பேனா, அதோ திஜா கடைசி அந்த ஜட்டாயு மரணம் அடைந்ததை சொல்லிக் கொள்ளுவேனா, என்னுடைய பாபம்ங்கிறது நெருப்ப கூட எரிச்சிரும் போல் இருக்கேங்கிறாரு. ராமன் அபகத பாப்பா, ஒரு நாளும் பாபம் திருட போறது இல்லை. ஆனா அவர் சொல்லி ஆசைப்பட்டுன்றது என்ன தெரியுமோ, ஜட்டாயுனுடைய தோளுக்கு கீழே நிழல்ல அடங்கி இருக்க வேணும் அப்படின்னு பரமாத்மாவுக்கு ஆசை. நமக்கு அவர் திருவடி நிழல் இருக்கணும்னு ஆசை வரணும். அது வருதோ இல்லையோ தெரியல. ஆனா அவருக்கு ஜட்டாயனுடைய நிழல் இருக்கணும்னு ஆசை இருந்திருக்குனால் சுகமா இருக்கும். நம்ம பொறுப்பு இல்லை, சந்தோஷமா இருக்கலாம், கஞ்சமா இருக்கலாம். இதனாலதான் இந்த வாசுதேவ தருச்சாயான்னு சொல்றா. அத போலத்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் பிற்பட்டவர்கள் எல்லாரும் எம்பாரையே தருச்சாயா, அவர் தான் ராமானுஜ பத சாயா. அவர் சொல்லியிருக்கிற நிர்வாகங்கள் கேட்க போகிறீர்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, அற்புதமான தலைப்பு கொடுத்திருக்கா. அவர் எப்படி திவ்ய பிரபந்தத்துல நிர்வாகம் சொல்லியிருக்கார், வார்த்தா மாலையில என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கார். அதை வாசித்து கொண்டிருந்தாலே நமக்கு சம்சாரம்ங்கிற வெக்காயம் தட்டாது, சம்சாரம்ங்கிற வெப்பம் தட்டவே தட்டாது. அப்ப மரத்தின் நிழலை போல இருந்து நமக்கு நிழல் கொடுக்கிறார். ராமானுஜர பதத்தினால ஏற்படுத்த நிழலா இருக்கார். இதை சொல்லச்சே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், நிழல் மரத்தால் உருவாக்கப்படாதுன்னு சொன்னேன். சூரியன் இருந்தா தான் உருவாகும். அதே போலத்தான் எம்பாரும்
தான்கிற நிழல், நிழலுக்கு தான் நிழல் கொடுக்கிறோம் தெரியுமா? தெரியாது. எப்பவான்னு எழுந்திருந்து நான் தான் நிழல், மரம் நிழல் கொடுக்கல, நான் தான் கொடுக்கிறேன் அப்படின்னு எப்பவான்னு சொல்லியிருக்குமா? அதே போல ராமானுஜ திவாகரர் தான் சூரியன். அந்த சூரியன் பட்டு பட்டு தான் இந்த நிழல் உருவாகணும். அவர் இல்லாம இந்த நிழல் உருவாகாது. சூரியன் இருந்தா தானே நிழல் உருவாகும்னு பார்த்தோம். ராமானுஜ திவாகரா தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரானாம் அந்தர்ஜரம் அசீசமது. ஸ்ருதி ஸ்மிருதி எல்லாத்துக்கும் அர்த்தங்களே முரண்பாடு, மேம்போக்கான முரண்பாடு இருக்குமானால் அது எல்லாத்தையும் மாற்றி வைத்தவர் இல்லையோ, அப்படிப்பட்டவர் தான் ராமானுஜ திவாகரர் சூரியன். நம்மாழ்வாரே பாஸ்கரன், வகுடபூஷண பாஸ்கரன் சொல்லுவார். அது போல கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் எஸ் கோபி பிரகாஷாபிகி ஆவித்யன் மிகதந்தமா கலியனி சொல்லுவா. அவரும் சூரியன். 1000 பௌஷரங்கள் பண்ணா சூரியனுக்கு 1000 கிரணங்கள். அதே போல பெருமானார்னு பார்த்தால் ராமானுஜ திவாகரர். அந்த திவாகரரான சூரியனுடைய ஒளிப்பட்டு தான் எம்பாரால நமக்கு இந்த நிழல் கிடைச்சிருக்கு. இது 2வது அர்த்தம்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் 3வது அர்த்தம் சொல்லணும்னால் ராகு கேது. கொஞ்சம் நெரடலா இருக்கேன். எம்பாரை பார்த்து நான் ராகு கேதுன்னு சொல்ல முடியுமானால், நாம ராகு கேதுவை பத்தி தப்பா நினைச்சுட்டு இது நெரடல் இல்லமா? அது தப்பில்லை சொல்ல வந்தேன். மன வேறுபாடுங்கிறது யாருக்கும் ஏற்படக்கூடியது. மன உளைச்சலோ நிலைப்பாடு மாற்றமோ ஏற்படத்தான் செய்யும். ஒன்னும் வடக்கு முனைன்னு சொன்னேன், மற்றொன்று தெற்கு முனைன்னு சொன்னேன். இந்த ரெண்டும், இந்த ராகு கேது ரெண்டுத்தினுடையதையும் எம்பாருடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கு. ஒன்று மன வேறுபாட்டால தான் உள்ளங்கை கொணர்ந்த நாயனார்னு போய் சேர்ந்தார். அப்புறம் அந்த வேறுபாடு மாறி வந்தாரோ இல்லையா, அதனால ராகு அது பண்ண வேண்டியதுன்னு வைத்துக் கொள்க. அடுத்து கேதுனால் பரம விரக்தாகிரேசர். அவர் சந்நியாசாசிரமத்தை ஏற்றுக்கொண்டதே அவருடைய விரக்திக்கே சாட்சி. அவருடைய தர்மபத்தினியோட அவர் கூடவே இல்லை. தாயார் பெருமானாரிடத்திலே புகார் பண்ணுகிறாள், இப்படி இருக்காரே உங்க சிஷ்யர்னு. உடையவர் சொல்றார், அனாசிரமி எனக்கு சொல்லியிருக்கு, நீ கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து கொண்டு இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவருக்கு புத்திமதி சொல்லி அனுப்புறார். அனுப்பினாலும் அவருக்கு அதெல்லாம் புத்தி போகவே இல்லை. எங்க பார்த்தாலும் வெளிச்சமா இருக்கு. நான் இல்லறத்தை நாட வேண்டுமானால் இருட்டை நாட வேண்டும். எங்கும் பகல் கண்டேன் நாரணன கண்டேன்னு மொத்தம் வெளிச்சமா இருக்கிறதுனாலே எனக்கு இருட்டே கண்ணுக்கு படல. அதனால இது நமக்கு பொருந்தாதுன்னு அவர் சொல்ல, பொருந்தாதுன்னா நீர் ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்கும் அப்படின்னு அப்பவே அவருக்கு சன்னியாசாசிரமத்தை உடையவர் ஏற்படுத்தி கொடுத்தாருன்னு சரித்திரத்துல கேள்விப்படுறோம். அதனால அவரை பொறுத்த வரைக்கும் வைராக்கிய நிதியா வாழ்ந்து காட்டினவர். ராகுனுடைய இதை பார்த்தோம், மன வேறுபாடு திருந்தி வந்துட்டார்னு அர்த்தம். கேத்துனுடைய இதை பார்த்தோம், வைராக்கியம் ஞானம் தெளிவு எல்லாம் இருந்ததுன்னு பார்த்தோம். அதனால 3வது விஷயத்தின் படிக்கு சாயாகிரகம்னு சொல்லணும்னாலும் பொருந்துகிறதுங்கிறதுக்காக விண்ணப்பிச்சு. இது 3வது அர்த்தம். 4வதாக பார்த்தால் சாயா தர்மபத்னி, சம்யாதேவி தர்மபத்னி பொருந்துகிறதுன்னு சொல்லும்போது 3வது அர்த்தத்தில் நிழல்னு விண்ணப்பிச்சேனா, நிழல்னா நெஜமில்லை, இவரை நெஜமில்லைன்னு சொல்லிடலாமானால், நெஜமில்லைங்கிற அர்த்தத்திலே பெரிய நம்பிகள் ஒரு முறை இதே க்ஷேத்திரத்துக்கு ஆபத்து வந்தபோது சொல்லி இருக்கிறார். அந்த விஷயத்தை சேர்த்து பார்த்தீங்கன்னா படிச்சு உங்களுக்கு புரிஞ்சு கொடுக்கும். எம்பார் எப்படி நீ நெஜம் இல்லைன்னு சொல்லி, நெஜம்தானே என்னால் நெஜம் இல்லைன்னு நீ சொல்லல, தான் தனித்து ராமானுஜரை தவிர்ந்து ராமானுஜரை தாண்டி தான் என்று ஒருத்தன் உண்டு என்கிற எண்ணமே இல்லாமல் இருந்தவர்ங்கிறதுக்காக சொன்னேன். அப்படின்னாலும் நெஜம் இல்லைன்னு சொல்லலாம். நான் ஆறு சாமி, அவர் தான் எல்லாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிடுவாரா? அந்த மாதிரி உண்டான்னு கேட்டால் நிஜமாவே சாய போல நிழலை போல இருக்கிற ஒருத்தரை தேர்ந்தெடுத்து கொடு. 7ஆம் 10 10ஆம் திருவாய்மொழி திருவாரன் விளைங்கிற ஆச்சரியமான திருதேசம். அங்கதான் இன்பம் பயக்க எழில்மலர் மாதரும் தானும் கேடுலக இன்பம் பயக்க இனிதுடன் வீத்திருந்தாள்கின்ற எங்கள் பிரான் இன்னும் திருவாரன் விளையில தாயாரும் பிராட்டியுமா நான் பாடுற பாசகங்கள்லாம் துணை கேள்வியா கேட்டு இருக்கா. ராமாயணமும் தனி கேள்வி, விட்டு சஹஸ்ரநாமமும் தனி கேள்வி, திருவாய்மொழி மட்டும்தான் துணை கேள்வி. ராமாயணத்தை ராமன் கேட்கறச்சே கூட சீதை கிடையாது, சஹஸ்ரநாமத்தை கண்ணன் கேட்கறச்சே கூட ருக்மிணி தேவி கிடையாது. அதெல்லாம் தனித்தனியா கேட்டா ரொம்ப சுமார். அதனால வசத்தின்னு சொல்லணும்னா 2 பேரும் சேர்ந்து கேட்டிருக்காள். அதுதான் இங்க ஆழ்வார் பாசுரத்துல சொல்லிருக்கா, மலரடி போதுகள் என் நெஞ்சத்து எப்பொழுதும் இருத்தி வணங்க பலரடியார் முன்பருடைய பாம்பனையப்பன் அமர்ந்து உரையும். திருவாரூர்நிலையில தான் பாம்பனையப்பன் பெருமாள் எழுந்தொழி இருக்கிறார். மலரடி போதுகள் என் நெஞ்சத்தை எப்பொழுதும் இருத்தி வணங்க, பெருமானுடைய திருவடி தாமர்களை என் நெஞ்சத்துல வச்சிருந்து எப்போது நமஸ்கரிக்கும்படி வாழ்த்தி வணங்கும்படி அர்ச்சனை பண்ணும்படிக்கு எனக்கு பெருமாள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னு ஒரு சொல்லிருக்கார். அந்த இடத்துல 2-3 ஐதிக்கியங்கள் நம்மள வீட்டுல எடுத்து காட்டியிருக்கார். பலரடியார் முன்பருடைய பாம்பனையப்பன் வரிசையா பரத்வாஜ முனிவர், வால்மீகி முனிவர், சுக பிரம்மம், பக்கத்துல வேதவியாசர்,
இப்படி எல்லாரும் நின்றுட்டு இருக்காளாம். பின்னாடி ஒரு இடத்துல அப்படி தூணுக்கு பின்னாடி ஒடுங்கிட்டு இவர்கள்லாம் இருக்கிறச்சே நாம யாருன்னு பராங்குஷ முனிவர், அவர் தான் நம்மாழ்வார். இந்த எல்லா முனிவர்களுக்கும் பின்னாடி அவர் நின்றுட்டு இருக்கார். பெருமாள் தேடினாராம், எங்கே ஒருத்தர் வந்திருக்கணுமே, காணுமேன்னு. அதுக்கு முன்னேற ஒண்ணு முகத்தை மட்டும் காட்டின்னு மூலையா ஒருத்தர் இருந்தார். இவர்ல தள்ளிட்டு இங்க வாரம் நீர் என்ன பாடும் அப்படின்னு பெருமாள் கிட்டக்க கூப்பிட்டாருன்னு ஆழ்வார் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கார். இத்தனை மகான்கள்லாம் இருக்கிறச்சே, ஜாம்பவான் இருக்கிறச்சே நம்மள போய் கூப்பிட்டுருக்காரு. அதனாலதான் பலரடியார் கூப்பிட்டதும் தனிமேல கூப்பிடல, ஏகாந்தத்துல கூப்பிட்டு பரிசு கொடுத்தா நல்லா இருக்குமா? எல்லாரும் கூடி இருக்கிறச்சே கூட்டி சால்வ பத்தினா நல்லா இருக்குமா? என்னதான் இருந்தாலும் மண்டபத்துல எல்லாரும் இருக்கச்சே போத்தி இருந்தா தான் சுவாமி, நீ வீட்டுக்கு கொண்டு என்ன கொடுத்தா எனக்கு என்ன? அதனாலதான் யாம்பரி சம்மானம் நாடு புகழும் பரிசு ஆண்டாள் பாசம். அந்த சம்மானத்தை வீட்டுக்குள்ளே கொடுத்துக்கலாமே. ஆனா அது நாடு புகழும் பரிசா இருந்துதான். ஒண்ணுமில்லாத என்ன போய் நீசனே நிறைவொன்றுமில்லே, என்னை கூட்டு நிறுத்தி வச்சு இத்தனை ரிஷிகளையும் தள்ளிட்டு என்னை பாடச் சொன்னீரேன்னு சொல்லிக் கொள்ளுகிறார். அந்த இடத்துல வீட்டுல நம்மள சாதிக்கும் போது இன்னதுன்னு 2 இடத்தை எடுக்கிறார். முதல்ல சொன்னது ராமன் ஹனுமான கூட்டு மோதிரத்தை கையில கொடுத்து நீர் போய் தேடின்னு வாங்க. ஏன்னா அங்க இருக்கிற எந்த குரங்கும் தாண்டி இருக்குமா, சீத்தையை கண்டுபிடிச்சிருக்குமா, திரும்பி வந்து சொல்லியிருக்குமா. ஆனா ஹனுமாரை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும்னா அவர்கிட்ட அப்படி நமக்கு தெரியும் ஹனுமாருக்கு தான் ஆற்றல் மட்டும். ஆனா அவர் சொல்லிக் கொள்ளு, எனக்கு ஏது ஆற்றல், நான் இருக்கிறதுலே இந்த கோட்டியிலே தாழ்ந்தவன் நான் தான். இது அவர் இங்க மட்டும் இல்ல, சீதை இடத்துலயும் சொன்னார். போய் லங்கையிலே சீதையை சந்தித்து மோதிரத்தை கொடுக்கிறார். நான் தான் வந்திருக்கேன், கவலைப்படாதே. கிமர்த்தம் தவ நேத்ராபியாம் வாரிஸ்ரவதி சோகஜம், இனிமே இந்த சோகத்தினால வந்த கண்ணீரே உன் கண்ணில் இருக்கக்கூடாது. ராமன் உடனே வந்துடுவார், உன்னை காப்பாற்றி கொண்டு போவார் எல்லாம் சொன்னார். இருந்தாலும் சீதைக்கு ஒரு சந்தேகம், நீர் வாயு புத்திரர், நீரானா பறந்து ஓடி வந்துடுவீர். திரும்பி போய் சொன்னா மத்த குரங்கெல்லாம் எப்படி வரும்? நீர் வரலாம், அவர்களாலெல்லாம் வர முடியுமான்னு இவளுக்கு ஒரு சந்தேகம். அதை கேட்டாள். அப்ப அவர் சொல்றது, மத்தகா பிரத்யவர கஷித்து நாஸ்தி சுக்ரீவ சந்நிதோ, சுக்ரீவனுடைய கோட்டியில் என்னை விட தாழ்ந்தவனே கிடையாதுங்கிறாரு. அப்படின்னா மத்த குரங்கள்லாம் இன்னும் ரொம்ப ஆற்றல் மிக்கதான். ஏன் அப்படி சொல்றீன்னு சீத்தை கேட்கிறா. ஒரு 10 பேர் இருக்கிற இடத்தில் சட்டு நாங்க அந்த ஒரு படம் வச்சிருப்பார், அது போய் எடுத்துட்டு வா அப்படின்னு நீங்க இருக்கிறதுலயே ஒரு வித்வானை பார்த்து அனுப்பிச்சு விடுவாளா, இல்ல அடியனாட்ட ஒரு சிறுபிள்ளையை பார்த்து அனுப்பிச்சு விடுவாளா? ஆறு இருக்கிறதுல சாமானியனோ அது போய் எடுத்துட்டு வா அப்படின்னு அவரை பார்த்து தான் சொல்லுவோம். அதை போல சுக்ரீவன் என்னை பார்த்து நீ போய் கொண்டு வான்னு சொல்லணும்னா நான் தானே சுமாரா இருக்கணும். அதனாலதான் அந்த கோட்டியில என்னை தேடி அனுப்பிச்சிருக்கார். சீதை நீ கவலையே படாதே, இருக்கிறதுலயே மோசம் நான் தான், என்னை விட எல்லாரும் ரொம்ப தூரம் தாண்டுவானால் அப்ப அவர் புத்திப்படியே அவர் ரொம்ப தாழ்ந்தவரா தான் வச்சிருக்கார். ஆனா அவரை பார்த்து தேர்ந்தெடுத்து ராமபிரான் அனுப்பிச்சு வச்சாரு இல்லையா, அதுதான் பலரடியார் முன்பருடைய ராமன். பாட்டுல இருக்கிறது பாம்பனையப்பன், பலரடியார் முன்பருடைய பாம்பனையப்பன் தான் இருக்கு. ஆனா எடுத்தது இட்டான் ஐதிஹ்யத்துல சொல்லிச்சு ராமன் ஒண்ணும். அதை விட நமக்கு இப்ப முக்கியமானது, பெரிய நம்பிகள் இந்த கஷேத்திரத்தில் எழுந்துள்ளி இருந்தால் மகாபூர்ணன்ற திருநாமம் கிழக்கத்திய ராஜாக்கள் சில பேராலே ஊருக்கு ஆபத்து வருகிறது. அப்ப எம்பெருமானார் பெரிய நம்பிகள் இடத்துல போய் ஏதான இந்த ஸ்ரீரங்கத்துக்கு ரட்சை ஏற்படுத்தி கொடுக்க வேணும்னு பிரார்த்திக்கிறார். அவசியம் பண்றேன், ஆனா எனக்கு அதுக்கு ஒரு உதவியாளர் வேண்டும். ஒரு நல்லவரை பார்த்து இவ்வளவு பெரிய கோட்டி வச்சிருக்கிறேன், அதுல இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்தோம், என்ன பண்ண போறீன்னு உடையவர் கேட்கிறார். மணலை திரித்து மடியிலே கட்டி கொண்டு ஊர் எல்லை முழுக்க அந்த மணலை தூவ போறேன், அந்த எல்லைக்குள்ள ஒரு ஆபத்தும் வராது, சரி போலாமேங்கிறார். அந்த மணலை என் பின்னாடி எடுத்துன்னு வர்றதுக்கு ஒரு சுவாமியை நீர் நியமிக்கணும். யார் வேணும்னு கேட்க, என்னை தவிர தான் தனித்து ஒருத்தன் வருகிறேன் என்கிற நினைவில்லாமல் சாயை போலே நிழல் போலே என்னை தொடர்ந்து வருபவர் ஒருத்தரை நியமிக்க வேணும். இதுதான் அங்கு பிரார்த்தனை. சரின்னு உடையவர் எல்லாரையும் பார்க்கிறா. நீரே பார்த்து தேர்ந்தெடுக்கும்னா பெரிய நம்பிகள் கூறத்தாழ்வான தேர்ந்தெடுத்தார். ஏன்னா மொழியை கிடக்கும் பெரும்புகழாம் பஞ்சமுக்குறும்பாம் குழியை கிடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடியவன். அவர் தான் முக்குறும்பும் இல்லாதவர். வித்யாதனாபிஜன ஜன்ம மதேன காம குரோதாதி விஷ ஹததீர்ன சமப்பிரயாமின்னு கூறத்தாழ்வானே சாதிக்கிறார். அவருக்கு எந்த குறும்பும் இல்லை, அவரைத்தான் தேர்ந்தெடுத்தார்னால் அவருக்கு அவர் என்ன திட்டாந்த சொல்றார், நெடல போலே தான் தனித்து ஒருத்தங்கிற எண்ணம் இல்லாதவராய் இருக்கும் ஒருத்தரை அனுப்புன்னு சொன்னா இந்த அர்த்தத்துல நெஜமில்லைன்னு சொல்லலாம் இல்லையா? அந்த அர்த்தத்துல தான் அவர் சொல்லியிருக்கார். அவர் தான் நெஜம். முன்னாடி போற பெரிய நம்பிகள் நெஜம். நான் அவரை தவிர தனித்து ஒருத்தங்கிற எண்ணம் இருக்கக்கூடாதுனால் நெஜம் இல்லை, அவர் தானே நிஜமா இருக்கணும். அப்ப அதை தவிர தனித்து நான் இல்லைன்னு பெரிய நம்பிகளை தவிர தனித்து இல்லாதவர் கூறத்தாழ்வான். ராமானுஜரை தவிர தனித்து இல்லாதவர் எம்பார்னு விண்ணப்பிக்க வந்தேன். அங்க இருக்கிறதெல்லாம் கூறத்தாழ்வானுக்கு பெரிய நம்பிகளுக்கு சம்பாதம். அவர் சொல்லின்றது என்னை தவிர தனித்துன்னு இருக்கக்கூடாதுன்னு. ஆனா இங்க பேரு ராமானுஜ பதச்சாயா வச்ச.
அதனால ராமானுஜரை தவிர தனித்து தான் ஒருத்தர் என்கிற எண்ணமே இல்லாதவராக எழுந்துள்ளி இருந்தார். அதனால எம்பாருக்கு 3வது முறையிலே சிறப்பு சாயாகிரகம். சாயாகிரகம்ங்கிறது நிஜமா இருக்காது, சாயாகிரகம்ங்கிறது கூடுற புள்ளி தானே. அத போல இவரு நிஜமாகவே இல்லாமல் அவருடைய நிழலாகவே இருந்தார். கடைசி அர்த்தம் 4வது பார்த்தோம்னால் சாதிருஷ்யம், அவரை போலவே இருப்பார். அதனாலதானே சம்யாதேவி இவளை வைத்து விட்டு போனாள். சூரியனுக்கு மூத்த தர்மபத்தினி இருந்தாலும் ஏன் இவளை வச்சுட்டு போனாலும் அவளை போலவே இருக்கிறதுனாலே எங்க வேணா சேவிங்க. மதுரமங்கலத்துல போய் சேவித்துக் கொள்க, ஸ்ரீபெரும்புதூர்ல போய் சேவித்துக் கொள்க. எப்பேற்பட்டவா எத்தனை வருஷம் சேவிச்சிருந்தாலும் 2 சுவாமிகளையும் பக்கத்துல எழுந்துரலை பண்ணி வைத்து யார் எம்பெருமானார் யார் எம்பார்னு கேட்டு பாருங்க, கொஞ்சம் தவிச்சுதான் போடுவோம். இவரா வரா, கொஞ்சம் உயரம் குறைவா இருப்பாரா, இல்ல இன்னும் கொஞ்சம் குட்டியா இருப்பாரா, எப்படி இருப்பார்னு சந்தேகத்துக்கிடமாவே இருப்பார். எத்தனை சித்திரப்படம்லாம் வந்து இன்னும் குழப்பம், நேர பார்த்தாலே குழப்பம் நினைப்பிக்கிறேன். அதை போலத்தான் அவருக்கு அவ்வளவு ஒரு சாதிருஷ்யம், திருமேனி சாதிருஷ்யம், பார்க்கறதுலயே சாதிருஷ்யம். 2வது இவரும் தமிழ் பாசுரங்களான ஆழ்வார்களுடைய ஈரச் சொற்கள் அதை நிர்வாகம் பண்றதுலதான் எம்பெருமானாருக்கு அத்தனை ஆசை. அத போல அந்த நிர்வாகத்துலதான் எம்பாருக்கு எல்லா விதமான ஆசை. திவ்ய பிரபந்த விரகர்கள் அதுல இருக்கக்கூடிய ஆசைன்னு பார்த்தாலும் உடையவருக்கு ஆசை, எம்பாருக்கு ஆசை, எம்பெருமானாருக்கும் எம்பாருக்கும். அத போல திருமேனியிலேயே சாதிருஷ்யம்னு பார்த்தாலும் ஆசை. இன்னும் ஒரே ஒரு இடம் மட்டும் விண்ணப்பிக்கிறேன். வைபவத்தில் இவருக்கு இருக்கிற பெருமை அதை போலவே அவருக்கும் பெருமையானால் இருக்கே. அது எங்கே வெளிப்பட்டது என்றால், ஒரு முறை எம்பாரை சிஷ்யர்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கா. நீர் இப்படி சொல்றீர், அப்படி சொல்றீர், ரொம்ப நாளா சொல்றீர் அப்படின்னு அவரை பார்த்து ஆமா ஆமா ஆமான்னு தலையசைச்சுட்டார். ஆமாமான்னு தலை அசைக்கிறது கூடுமா? ராமானுஜர் இருக்கும்போது நிழலாட்டம் இருக்கிற நான் போய் தலை அசைக்கலாமான்னால் நான் எப்ப அசைப்பேன்? நெஜம் தலை அசைத்தாத்தானே நிழல் தலை அசைக்கும். அப்ப என் தலையசைத்தேன்னா அது உடையவர் தலையசைத்தார்னு அர்த்தம்னு வச்சுக்கணும். அது எப்படி இவர் என்ன கொண்டாடிட்டு இருக்காருனால், என்னுடைய கொண்டாட்டத்துல ஒண்ணு கூட என்னால் அல்ல, அனைத்தும் உடையவரிட்ட பிக்ஷைன்னு நான் நம்புகிறேனே. அவருடைய கொண்டாட்டம்னா என்ன பார்த்து இவர்கள்லாம் கொண்டாடவே இல்லை. கொண்டாடிட்டு இருக்கிறதெல்லாம் அவரை தான். இதுக்கு புரிய வேண்டும் என்னால், சுகாச்சாரியர் வேதவியாசரை விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டார். நான் பிரம்மத்தை தேடி போறேன், அவர் நான் தபஸ் பண்ண வேணும்னு போறார். புத்திரேதி தன்மயத்தையா விரகாதர ஆஜுகாவன்னு ஸ்லோகம். அப்ப இவர் கூப்பிடார், ஹே புத்திர என்னை விட்டுட்டு போடாதே, நான் ரொம்ப விரகத்துல தவிக்கிறேன், பிள்ளை நீ ரொம்ப நல்ல பிள்ளை, விட்டுட்டு போகாதேங்கிறார். அப்ப இவர் கூப்பிடுறாரு இல்லையோ, இவர் புத்திரன்னு கூப்பிட்டதுக்கு அந்த தள்ளி இருந்த ஆலமரம் ஒண்ணு அப்பா கூப்பிட்டியானுதான், ஒரு புலி அப்பா கூப்பிட்டியானுதான், ஒரு சிங்கம் அப்பா கூப்பிட்டியானுதான். நான் என் பிள்ளைய கூட்டா மனுஷனை கூட்டா புலி சிங்கம் தூணு போய் அப்பான்னு கூப்பிடுறதேனால் அவ்வளவு தூரம் ரெண்டுத்துக்கும் ஒற்றுமை. இதுன்னா அது எல்லாத்துக்கூட ஒரே பிரம்மன் தான் இருக்கிறார். எல்லாருமே சமமானவர்கள் தான். இந்த ஒரு தன்மை பாவம், இந்த ஒரு விளக்கம், அந்த புரிதல் இருந்தது இல்லையோ. அதே போல நான் என்ன வேறுன்னு இந்த இடத்துல சொல்லணும், அவரை போலவே தான் நான். அவருக்கு ஒரு பெருமைனால் பிரதிபிம்பத்துக்கு அந்த பெருமை இருக்குமே. நாமே அலங்காரம் பண்ணி கொண்டு விட்டு கண்ணாடியில பார்த்து நாம நன்னா இருக்கோம்னு நினைச்சுக்கிறோமா? இல்லைங்கிறது வேறு. கண்ணாடியில் பார்த்து நன்னா இருக்கோம்னு நினைச்சுக்கிறோமா? இல்ல நாமே இப்படி பார்த்து நன்னா இருக்கோம்னு நினைச்சுக்கோமா? பார்க்க முடியாது. அங்க பார்த்தா தான் நன்னா இருக்கும்னு தெரியும். அப்ப நாம எப்படி இருக்கோங்கிறத எங்க பார்த்தா தெரியுமோ அங்கதானே பார்க்கணும். எம்பெருமானாருக்கு இத்தனை வைபவம் இருக்காங்கிறத எங்க பார்த்தா தெரியும்? எம்பார் இடத்துல பார்த்தா தான் தெரியும். அதனாலதான் அவர் இவர்ங்கிறத பார்க்கும்போது 4வது அர்த்தமும் பொருந்தருதுங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். பிரதிபிம்பம், சாதிருஷ்யம், அவரை போலவே இவர் இருக்கிறார். திருமேனியிலையும் அவரை போல இருக்கார், வைபவத்திலையும் அவரை போல இருக்கிறார், ஸ்ரீசூக்திகள்ல பார்த்தாலும் அவரை போலவே சாதிக்கிறார். இப்படி 4 அர்த்தங்களில் பார்த்தால் சாயாங்கிறது தொடருகிறபடியாலே சேஷத்துவம், மனிதனுடைய நிழல் தொடர்ந்து செல்லுகிறபடியால் சேஷத்துவம் எம்பெருமானாரை தொடர்ந்து சென்றார். குரு பரம்பரையில அடுத்த பதவியை நிர்வகித்தார்னு வச்சுக்கணும். அப்புறம் மரத்தினுடைய நிழல்னா தஞ்சமாக இருக்கும், ரட்சகமாக இருக்கும், அது சுகத்தை அளிப்பதா இருக்கும், குளிர்ச்சி கொடுக்கறதா இருக்கும். அப்படித்தான் இவர் இருந்தார். இந்த சம்பிரதாயத்துக்கே ரட்சகம். அதை மட்டும் அடுத்த 10 நிமிஷம் விண்ணப்பிக்க போறேன். ஏன்னா காக்குங்கிறதுக்கு அடியன்னு அர்த்தம் சொல்லல. நாம இப்ப பார்த்துட்டதெல்லாம் நிழல் எம்பாருங்கிறதுக்கு தான் விண்ணப்பிக்கிறேன். காத்தாரான்னு பார்க்க வேணுமே. 3வது அர்த்தம், இதை சாயாகிரகம் இவரை சொல்லலாமான்னு சொல்லலாமே. மன வேறுபாடு ஏற்பட்டதா அல்லது அதுக்கப்புறம் வைராகியத்தோட திரும்ப வந்தாரா அப்படிங்கிறது என்னான்னு பார்த்தோம். அது சாயாகிரகம். நிழல் இல்லை நெஜம்னு சொல்லணுமா? அவர் நிழலாச்சே நெஜம் இல்லைன்னால் அதுக்குத்தான் பெரிய நம்பிகள் சொன்னது, நெஜம்னு அவன் தனித்து நினைச்சிக்கவே கூடாது.
என்னுடைய நிழலாகவே கூட வர வேணுங்கிறத மூணாவது பார்த்தோம். நாலாவது பார்த்தது சம்யாதேவி. அது சாதிருஷ்யம். பொருத்தம் இருக்கானால் ராமானுஜருக்கு இருக்கிற பெருமையால தான் நான் ஒத்துட்டேன். சுவாமி கடைசியா சொல்லி முடிச்சது, ஒருவேளை நான் எனக்கு இந்த பெருமையெல்லாம் இல்லேன்னு கொண்டாடுறவாள்கிட்ட சொன்னா என்ன தெரியுமா ஆகும்? அப்ப இந்த பெருமை எல்லாம் ராமானுஜருக்கு இல்லேன்னு ஆயிடும். எனக்கு இல்லேன்னு சொன்னா அவருக்கு இல்லேன்னு ஆயிடும். ஏன்னா எல்லாமே அவரால் தான் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆகவே பெருமை உலகு அப்படின்னு ஏற்றுக்கொண்டாருங்கிறது நாலாவது அர்த்தம் பார்த்தோம். இதெல்லாம் ராமானுஜ பதச்சாயாங்கிறதுனால கோவிந்தாக்குவான பாயினி தது ஆயத்த ஸ்வரூபாசா ஜியான்மத் விஸ்ரமஸ்தலி. எனக்கு விஸ்ராமத்துக்கு, ஓய்வெடுப்பதற்கு, குளிர்ச்சியா இருக்கிறதுக்கு, ஆனந்தம் கொடுப்பதற்கு இதான் இடம். எதை ரட்சித்தார்னு பார்த்தால் பொதுவாவே ஜீவகாருண்யம் மிக்கவர். எல்லா ஜீவராசிகளும் ரட்சிக்கப்பட வேண்டும். பாம்பின் வாயில் ஒரு முள்ளு தைத்தது. இவர் போய் அந்த முள்ளை எடுத்து போட்டு வருகிறார். ஊரார் கேட்கிறார், பாம்பு வாயில முள்ளை யாரான்னு எடுக்கிறார்? அது அப்படியே இருந்தா நம்ம கடிக்காது இருக்குமே. அதுதான் விஷ ஜந்துவாச்சேனால் அது விஷ ஜந்துவா பிறந்தது. அது குற்றமா? ஏதோ முன்னாடி ஏதோ பாபம் பண்ணிருக்கோ. படைத்தவர் தன்னைத்தானே படைச்சிருந்தா பெருமாள் படைச்சாரா? தேளையும் அவர் தான் படைச்சார், பாம்பையும் அவர் தான் படைச்சார். கேட்க வேண்டுமானால் அவரிடத்தான் கேட்க வேண்டும். அதனால எந்த ஜீவாத்மாவையும் அப்படி விட்டுடவே கூடாது. என்ன ஜீவர்கள் அனைவரையும் ரட்சிக்க வேணுங்கிற ஆசை கொண்டவர். அடுத்து எம்பெருமானார ரட்சித்தார்னா கேள்வியே இல்லை. வடக்கே யாதவ பிரகாசனாலே தூண்டப்பட்டு வடக்க சென்று கங்கையிலே அமிழ்த்தி அவர் பிராணத்தை முடித்து விட வேணும்னு ஆசைப்பட, இவர் தான் நீர் இங்கெல்லாம் இருக்க வேண்டாம், போரும் குள்ள குளிர குடைந்து நீராடி கொண்டு இருக்க வேண்டாம், தெற்கு பார்க்க போம் அப்படின்னு சொல்லி விந்தியாடவி விந்தியமலையினுடைய காட்டு பகுதியிலே திருப்பி விட, இவர் திரும்பி வந்திருக்குச்சே வழி தெரியாமல் தவிக்க, ஆவாரார் துணையன்னு அலநீர் கடல் எழுந்து நாவாய் போல் பிறவி கடலுள் நின்று நான் தொடங்க வேவார் குசிறு சக்கரன் நங்கினிடும் ஆவாவென்ன அடியனுடுமானானேன்னு தேவப்பெருமாள் அப்படிதான் குறுக்க வந்து வேடன் வேடு விச்சியாக வந்து ரட்சித்து கொடுத்தாரு குரு பரம்பரையில பாக்குறோம். அதனாலே எம்பெருமானாரையே ரட்சித்து கொடுத்தாரும் இல்லையா? அதான் தங்கும் நிழல் ரட்சகமான நிழல். ஜீவர்கள் அத்தனை பேரையும் ரட்சித்து கொடுத்தாருன்னு முதல்ல விண்ணப்பிச்சேன். அதே போல பெரிய திருமல நம்பிகளை ரட்சித்து கொடுத்தார். அவருடைய திருமேனி முதுகல கூட ஒரு சின்ன முள்ளு கூட குத்தக்கூடாதுன்னு இவருக்கு ஆசை. மித்தபடி படுக்க தட்டி போடுவாராம். போட்டுட்டு தான் அதுல படுத்து பாக்குறார். இவர் படுக்கலாமா? ஆச்சாரியனுக்கு போட்டதுல இவர் படுக்க கூடாது. இப்படி படுத்திலே பாப்பம் வராதானால் வரும். எனக்கு பாப்பம் வர்றதை பத்தி கவலை இல்லை. எங்க ஆச்சாரியன் திருமேனிக்கு ஒரு குற்றம் வந்துவிடக்கூடாது அப்படின்னு ஆச்சாரியன் திருமேனியை ரட்சித்து கொடுத்தவர் இல்லையா? எம்பெருமானாருடைய திருமேனி ரட்சித்தார், பெரிய திருமல நம்பிகளுடைய திருமேனி ரட்சித்து கொடுக்கிறார். இப்படி இந்த 3 பேருடைய ரட்சணம். அத்தோட இல்லாமல் பிரமாணத்தை ரட்சித்து கொடுத்தாரு. ஆழ்வார்களுடைய பாசுரங்களுக்கு எங்க சந்தேகம் வந்ததுனாலும், அரையர் சுவாமியினுடைய அபிநயத்தின் போது இன்னும் அழகான அர்த்தம் சொல்ல வேண்டுமானாலும் பிரமாணத்தை ரட்சித்து கொடுத்தார். 5ஆம் 10 4ஆம் திருமொழி பெரியாழ்வார் அதனுடைய கடைசி பாசுரத்தில் சாய போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களேன்னு பாட்டு முடிஞ்சது. சாய போலன்னு அது அவர் பேரு, சாயாதான் அவர். நிழல போல பாடுபவர்கள் எல்லாம் பெருமானுடைய திருவடிக்கு அணுக்கர்களாக இருக்கலாம். சாய போல நிழல போல பாடுபவர்கள் இருந்தது. சிஷ்யாளுக்கு புரியல. இவரிடத்துல வந்து கேட்கிறார்கள், அது என்ன நிழல போல பாடுறதுன்னா என்னன்னு கேட்டார்கள். உள்ள போனார், உடையவரை தியானிச்சுட்டார். அர்த்தம் உடனே தெரிஞ்சது. திரும்ப வெளியில வந்து இல்ல நிழல போல பாடுபவர்கள்னு வைத்துக் கொள்ள வேண்டாம், சாய போல பாடவல்லார்னு வச்சுக்க வேண்டாம். பாடவல்லார் தாமும் சாய போல அணுக்கர்களேன்னு வச்சுக்கோ. யாரெல்லாம் பெருமானை பாடுகிறோமோ, அவரிடத்தில் பக்தி பெருக்காலே உருகி பாடுகிறோமோ, அவர்கள் நிழல போல பெருமானுடைய திருவடிகளை விட்டு பிரியாமல் கூடவே நெருக்கமாக இருப்பார்கள் அர்த்தம் வச்சுக்கணும். நல்ல சாய போல பாடவல்லார் இல்ல, பாடவல்லார் சாய போல அணுக்கர்களே, அந்த பெருமானுக்கு அணுக்கர்களா இருக்கிறதுல நிழல போல இருப்பார்கள் அப்படின்னு விட்டே பிரியாதவன் அர்த்தம். இது பிரமாண ரட்சணம். ஆழ்வாருடைய பாசுரத்தை இப்படி ரட்சித்து கொடுத்தார்ன்றதுக்காக. கடைசியா சிஷ்ய ரட்சணம், ஆச்சாரிய ரட்சணம் எல்லாரும் பண்ணுவா. சிஷ்யர்களை ரட்சிப்பாரான பராசர பட்டர், வேதவியாச பட்டர் 2 பேரையும் ரட்சித்து கொடுத்ததே இந்த சுவாமி தான். 2 பேரும் திருக்குமாரர்கள் கூறத்தாழ்வானுக்கு அவதரிக்க சின்ன குழந்தைகளை கூடணும், பார்க்கணும், அனுகிரகிக்கணுங்கிறதுக்காக எம்பெருமானார் எழுந்துள்ள இருக்கிறார். குழந்தைகளை எடுத்துன்னு வாருன்னு சொல்லச்சு எம்பாறு தான் போய் 2 கைகள்ல 2 குழந்தைகளை தூக்கி ஒரு அண்ணனும் தம்பி 2 பேரும் அவர்களை கொண்டரச்சே குழந்தை உடையவரிடத்துல கொடுத்து அவர் பாக்குறார். பார்த்த உடனே அவருக்கு ஏதோ ஒரு வாசனை வந்துதான், ஏதோ துவய வாசனை வராப்பல் இருக்கேன்னு கேட்டிருக்கார். நமக்கு அப்படிலாம் ஒண்ணும் இப்ப திருமந்திரம் துவயத்துல வாசனை எல்லாம் வரதா தெரியல. சம்சார வாசனை ஒண்ணுதான் நமக்கு நல்லா தெரியுது. அனாதி பாப்ப வாசனை தெரியுது, ருச்சி தெரியும். கர்ம ஜன்ம வாசனா ருச்சின்னு சொல்லுவா. இந்த வாசனையில நாம உழந்து இருக்கோம். அவருக்கு ஏதோ துவயம் வாசனையா இருந்திருக்கான். என்னன்னு வந்தவர் இடத்துல கேட்கிறார். அந்த சுவாமி சொன்னாராம், இந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப தேஜஸ்விகளா இருக்கா,
வெளியில கொண்டு வந்து காட்ட போறோம், எல்லாம் பாக்குறவாளுடைய கண்ணு பட்டுவிட போறதேன்னு எனக்கு எண்ணம். அதனால ரட்சையா இருக்கட்டும், ஜாகிரதையா இருக்கட்டும் துவயத்தை கிட்டக்க உச்சாரணம் பண்ணிட்டு வந்தேன். அதுதான் நீர் மோப்பம் பிடிச்சிருக்கு போல இருக்கு, அதுதான் உமக்கு வாசனை தெரிஞ்சிருக்குன்னு சொல்லணும்னால் அப்போதே எம்பெருமானார் இந்த குழந்தைகளை ரட்சிப்பதற்காக ரட்சையாக நீ துவயத்தை சொன்னபடியால் நீரே ஆச்சாரியனாக இருப்பீர் அப்படின்னு அவருக்கு நியமிச்சார். குழந்தைகளை ரட்சிக்கிறதுல அன்னிலிருந்தே இவருக்கு எண்ணம் இருந்திருக்கு. அப்ப தன் சிஷ்யர்களையும் ரட்சித்தார்னு வச்சிடும். ஆச்சாரியனை ரட்சித்தார், சிஷ்யர்களே ரட்சிக்கிறார். பிரமாணத்தை ரட்சித்தார், ஆச்சாரியனா ரொம்ப பெரியவரான பெரிய திருமல நம்பிகளே ரட்சித்தார். பொதுவா தர்மத்தை ரட்சித்தவர். இவருக்கு ஜெகநாத பிரம்மராயன் ஒருத்தர் சிஷ்யர் இருந்தார். அவருடைய பத்னி, அவருடைய ஒரு பெண்ணு ஸ்திரீ. அதுல வீரசுந்தரன் இந்த ஊர்ல கேள்விப்பட்டிருப்பேன், சரித்திரத்துல நிறைய பார்த்திருப்பேன். அவனுக்கு அந்த பெண்ணிடத்துல ஒரு விருப்பம், என்கிட்ட கொண்டு விட்டுடு அப்படின்னு நெருக்கி கொண்டு இருக்கிறான். அந்த பெண்ணு வெளியில இருக்கிறதுக்கு பயந்து கொண்டு இவர்களுடைய மட்டத்துக்கு வந்துட்டார். அப்ப எம்பெருமானார் சொன்னது, இது ஏன் நமக்கு தேவையில்லாத வம்பா இருக்கு, வாண்டா அவளை அமுச்சு விட்டுடு அப்படின்னு சொல்றார். அவர் அனுப்புறதா இல்ல, எம்பார் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால தைரியமா பேசினார், நாம தர்மத்தை ரட்சிப்போம். யாரு சரணம்னு நம்மை அண்டி வந்திருக்கிறார்களோ அவர்களை காக்க வேண்டியது அவர்களை காப்பாத்துறதுன்னு அர்த்தம் இல்ல, தர்ம ரட்சணம்னு அர்த்தம். நாம இந்த தர்மத்தை ரட்சிச்சுடுவோம், இந்த பெண்ணை வெளியில அனுப்ப வேண்டாம், சரணம்னு வந்தவளை நம்ம காப்பாற்றி கொடுத்துட்டால் ஆச்சார பிரபவோ தர்மஹா தர்மஸ்ய பிரபு ரச்சுதா. இந்த தர்மத்தினால ஆனந்தப்பட்டவராரு, அத்தனை தர்மத்தையும் உலகத்துல தூண்டக்கூடிய பரம்பொருள். அப்ப அவருக்கு சந்தோஷம் வந்துடும், அவர் மேற்கொண்டு நம்மளை ரட்சிச்சுடுவார். நான் எனக்கு தோல் வலிமை இருக்கு, நான் நம்ம ரட்சித்து கொடுக்குறேன்னு சொல்லல. இந்த பெண்ணை நம்ம ரட்சிச்சுட்டால் தர்மம் ரட்சிக்கப்படும், தர்மம் ரட்சிக்கப்பட்டால் பெருமானுக்கு ஆனந்தம் வரும், அவர் நம்ம மட்டத்தையும் நம்மளையும் ரட்சிச்சுடுவார்னு எடுத்து சொல்ல. பரவாயில்லையே, ரட்சணத்துல நமக்கு ரொம்பவே ஆசையா இருக்கிறீரே என்று எம்பெருமானாரே போற்றினார்னு அர்த்தம் சொல்லுவார்கள். இப்படி தர்ம ரட்சணம், பிரமாண ரட்சணம், சிஷ்ய ரட்சணம், ஆச்சாரிய ரட்சணம், ஜீவ ரட்சணம் எல்லாத்தையும் ரட்சித்ததுனால் நிழல்னு வைத்துக் கொள்ளவும். நிழல்னாலே தஞ்சமா இருக்கும், நிழல்னாலே ரட்சிக்கும், நிழல்னாலே சுகத்தை கொடுக்கும். அது அத்தனையுமே எம்பாருடைய சரித்திரத்திலே நாம் கண்டுகொள்ளலாம். அதனால்தான் காக்கும் நிழல் எம்பார், நிழலாக இருக்கிறார், காக்கும் நிழலாக இருக்கிறார். எம்பெருமானார்ங்கிற பெயர் சுருக்கம், பேர்லயே சாதிரிசியம் கே எம்பெருமானார்ங்கிறது சுருக்கணும்னா எம்பார்னு சொல்ல. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கே சில நீண்ட பேர் வச்சுட்டு சுருக்கி சுருக்கி விடும், தப்புது. அது பண்ணலான்னு சொல்லல, அப்படி பண்ண வேண்டாம். நரசிம்மன் நன்னா பேர் வச்சிருப்பா, நாராயணன் முழுக்க பேர் வச்சிருப்பா, அதை சுருக்கி சொல்லி காட்ட வேண்டாம். அது அவளுக்கே தெரியும் என்ன சொல்லுவேன்னு. இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லப்படுது. ஆனா அப்படி இல்லையே, இங்க எம்பெருமானார்ங்கிறத சுருக்கி எம்பார்ங்கிறது பெருமையோடு இருக்கிறது. அவருடைய 1000வது திருநட்சத்திர விழா இனிது உபன்யாச தொடராக தொடங்கி ஆச்சரியமா நடைபெற போகிறது. ஒவ்வொரு நாளும் அனைவரும் வந்து எம்பார் வைபவத்தை கேட்டு காது பெற்ற பயனை பெற்று அவருடைய அனுகிரகத்தையும் பெறணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். கண்டிப்பா ஒரு வாரம் சொல்லியாகும். இந்த சன்னிதானத்தை ஆசையோடும் ஆர்வத்தோடும் நிறைய ஒரு ஈடுபாட்டோடும் நடத்தி கொண்டு வருகிற, அவருக்கு எம்பாருக்கும் திருமிழியாழ்வாருக்கும் விடாம கைங்கரியம் பண்ணி கொண்டு வருகிற சிவவே கோவிந்தராஜன் சுவாமி, அவருடைய பெருமுயற்சியால் தான் இது அத்தனையும் நடந்து வருகிறது. அவருக்கு உஷா துணையாக கூட இருக்கக்கூடிய பல பேர் சேர்ந்துதான் நடத்தியிருக்கிற. எல்லாருடைய கைங்கரியமும் மேன்மேலும் வளரட்டும், பல்லாண்டு பல்லாண்டு சொல்லிக்கொண்டு ஸ்ரீமதே ரம்யஜாமாத்து குனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாது நித்திய ஸ்ரீ நித்தியமங்கலம் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன்.